தகராலய ரகசியத்தை முற்றோதல் செய்து இப்பொழுது கேள்வி பதில் அரங்கமாக அன்பர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் இங்கே பதில்கள் நாம் சிந்திக்கின்ற விதமாக இந்த கேள்வி பதில் அரங்கம் அமைந்திருக்கிறது. இந்த கேள்வி பதில்கள் மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று, இன்றைக்கு நாம் சிந்தித்த தகராலய ரகசியம் என்கிற இந்த நூல் சம்பந்தமான கேள்விகள் ஒன்று. இரண்டாவது, திருமுறைகள் சம்பந்தமான கேள்விகள். மூன்றாவது, சித்தாந்தம் சம்பந்தமான கேள்விகள். இந்த மூன்று சம்பந்தமான கேள்விகளை இந்த தினம் கேட்க இருக்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் உரிய பதில்களை நாம் சிந்திப்பதற்கு திருவுருள் கூட்டியிருக்கிறது. இன்னும் கேள்விகள் வந்தபாடில்லை என்னிடம். அதற்காக கேள்விகள் கேட்பவர்கள் நிம்மதியாக கேட்டுவிடுவார்கள், பதில் சொல்பவர்கள் நிம்மதி இல்லாமல் அலைவார்கள். அப்படி இல்லாமல் இங்கே கேள்வி கேட்டவர்களும் பொறுப்புணர்ச்சியோடு இங்கே வந்திருக்கிறார்கள். அநேகமாக கேள்வி கேட்டவர்களாம் இங்கே இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். சில பேர் வெளி இடங்களிலிருந்து கேட்டவர்கள் இருந்தால் அவர்கள் வாட்ஸ்அப்பு, ஆன்லைன் இதில் கேட்டிருப்பார்கள். அவர்களுக்கும் நம்ம பதில் சொன்னால் மற்றவர்களும் பயன்பெறுவார்கள் என்கிற முறையில் நீங்கள் பார்க்கலாம். சைவ சமயம் ஒரு சிறப்புடைய சமயம் என்று சொல்லுவதற்கு இன்னொரு அடிப்படை காரணம் என்ன என்று கேட்டால், கேள்விகள் கேட்பதற்கு ஊக்குவிக்கின்ற சமயம் சைவ சமயம் மட்டும்தான். மற்ற சமயங்களில் கேள்வி கேட்கக்கூடாது. என்ன சொல்லுகிறோமோ அதை அப்படியே நம்ப வேண்டும், சொல்கிறத அப்படியே நம்பிடணும். அதுக்கு ஆங்கிலத்தில் ஹிப்பத்தட்டிக்கல் என்று சொல்லுவார்கள். இதுதான், இது அப்படியே ஏற்றுக்கணும், இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் நம்ம சைவ சமயத்தில் எத்தனை விதமான கேள்விகளை அது தர்க்க ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் பல கேள்விகளை கேட்டு நம்முடைய சைவ சமய உண்மைகளை கேட்டு, இங்கே பார்த்திங்கன்னா சித்தாந்த சாத்திரங்கள்லாம் சீடன் கேள்வி கேட்பதாகவும் ஆசிரியர் பதில் சொல்வதாகவும் தான் வினாவெண்பா போன்ற பகுதிகளெலாம் அமைத்திருப்பார்கள். கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிற பாங்கிலே தான் பல சாத்திர நூல்கள் இருக்கும். இதிலேயும் கூட எப்படி அமைத்திருப்பார் அப்படின்னா, சீடன் குருவானவரை கேள்வி கேட்பது போலத்தான் இந்த தகராலய ரகசியமும் இருக்கும். ஆகையினாலே கேள்விகள் கேட்பதை நாம் ஊக்குவிக்கின்றோம், அதை பாராட்டுகின்றோம். ஆனால் மற்ற சமயங்களில் கேள்விகள் கேட்கிற பொழுது அவர்களுக்கு அது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் அவர்கள் அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லுவதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் கேள்விகள் நம்முடைய இந்த நூல்களிலிருந்தும் நம்முடைய திருமுறைகளிலிருந்தும் நம்முடைய சாத்திர நூல்களிலிருந்தும் கேட்கலாம். இப்போ சைவ சமயத்திற்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு, சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய தனி இலக்கண நூல்கள் உண்டு. தோத்திரங்கள் மட்டும்தான் மற்ற சமயங்களில் இருக்கும், சாத்திரம்ன்றது தனியாக இருக்காது. இப்போ சாத்திரம் என்னன்னு கேட்டால் அதை தோத்திரத்தை தான் காட்டுவாங்களே தவிர தனியாக அதுக்குன்னு கிராமர் இருக்காது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நமக்கு இலக்கியம் வேறு, இலக்கணம் வேறு. இலக்கியத்திலிருந்தே இலக்கணத்தை எடுத்து நாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ இலக்கணத்தோடு இருக்கிற காரணத்தினால தான் நம்முடைய சைவ சமயத்தில் இப்போ 14 நூல்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு அந்த நூல்களை ஒட்டி பல நூல்கள், சாத்திர நூல்களை ஆசிரியர்கள் செய்திருக்கிறார்கள். இப்போ 14 சாத்திர நூல்கள்னு சொன்னாலும் கூட மடங்களில் இருக்கக்கூடிய பண்டார சாத்திரங்கள் என்று அவர்கள் செய்திருப்பார்கள் நூல்கள். அத்தனை நூல்களும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய சைவ சமயத்தினுடைய அடிப்படை உண்மைகளை எல்லாம் ஒன்றுக்கொன்று முரண்படாமல், ஒன்றுக்கொன்று பேதம் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக செய்திருப்பார்கள். ஆகையினாலே
கன்ஸ்ட்ரக்டிவாக கொஸ்டின்ஸ் கேட்டு அதை நம்மளுடைய சித்தாந்த அடிப்படையும் சாத்திர அடிப்படையும் தெரிந்து கொள்வதற்காக கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்வதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி தான். ஆரம்பிக்கலாமாம்மா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு அதாவது பதில் கேள்வியை ஒட்டி இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறார். தள்ளி ஒட்டி இருக்க சொல்கிறார். என்ன கேள்வி வேறு பதில் வேறையாக இருக்கக்கூடாது, ஒட்டி இருக்கணும் அப்படின்ட்டு. திருச்சிற்றம்பலம். முதல்ல இதிலேருந்துமா கேட்க போகிற தகராலய ரகசியம். சரி, நமச்சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். முதல் கேள்வி துளசி மணிவாசகம் ஐசிஎஃப். தங்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன் ஐயா. ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி கூறும்போது, அவர் சென்னையில் தங்கியிருந்த இல்லத்தில் சிறுவன் ஒருவன் மூட்டை பூச்சி ஒன்றை நசுக்கியதால் சுவாமிகள் தீட்டுப்பட்டு விட்டது என்று 2ஆம் முறையாக குளிக்கச் சென்றதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆசூசம் இல்லை அருணியமத்தாருக்கு, ஆசூசம் இல்லை அரணை அர்ச்சிப்பவர்க்கு, ஆசூசம் இல்லையாம் அங்கி வளர்ப்போர்க்கு ஆசூசம் இல்லை. அருமறை ஞானிக்கே என்ற பாடல் வரிகளில் திருமூலர் அருமறை ஞானிகளுக்கு ஆசூசம், அதாவது தீட்டு இல்லை என கூறுகிறார். இதற்கு தங்கள் திருவடி பணிந்து விளக்கம் தர வேண்டுகிறேன் ஐயா. உண்மைதான். அது அவர் அந்த மூட்டை பூச்சி அந்த பையன் நசுக்கினோடனே அவர் போய் குளித்தார், அவர் தீட்டு போகிறதுக்கு அப்படின்னு நல்ல ஒரு மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. திருமூலர் சொல்லியிருக்காரு ஞானிகளுக்கு தீட்டு இல்லைன்னு. நல்ல கேள்விதான். இன்னும் சொல்லப்போனால் இந்த இறப்பு தீட்டு சைவர்களுக்கு கிடையாது. இறப்பு தீட்டு சைவர்களுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டால் இவங்க சாமியே தான் சுடுகாட்டிலே தான் இருக்கிறார். அவர் எப்படி இந்த தீட்டை எப்படி போகிறது? அவர் இப்போ கோயிலில் இருக்கிறவர் சுடுகாட்டிலேருந்து தான் இருக்கிறாரு. இப்போ அது எப்படி செய்கிறது? இன்னொன்று, துக்கம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் தான் இறைவனை அதிகமாக நினைக்கணும். இறந்து போனாங்க, துக்கம் இருக்குது, அந்த நேரத்தில் தான் இறைவனோடு ஒண்டி இருக்கணும். என்னை கேட்டாங்க, மலேசியாவுக்கு போயிருக்கும்போது கேட்டாங்க, கிரகணத்தப்ப கோயிலை சாத்துறாங்களே அப்படின்னு கேட்டாங்க. கிரகணத்தப்ப சாமி கோயிலை சாத்திடுறாங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் அடியேன்னு சொன்னேன், நமக்கு இருக்கிறதெல்லாம் சாமிக்கு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறது வழக்கமாக இருக்குது. நமக்கு இருக்கிறதெல்லாம் சாமிக்கு இருக்குது. இப்போ நமக்கு சக்கரை பொங்கல் பிடிக்குங்கிறதுக்காக சாமிக்கும் சக்கரை பொங்கல் வைக்கிறோம். சாமியாக சாப்பிடுது இல்லை, ஆனால் நமக்கு பிடிக்கும், அதனால் அதை வைக்கிறோம். அது மாதிரி நமக்கு தீட்டு உடனே சாமிக்கும் தீட்டு அப்படின்னு சொல்கிறோம். கிரகணத்தப்ப ஆபத்துங்கிறாங்க, பயங்கிறாங்க. பயம் ஆபத்துன்னா எங்கே போகிறது? சிவத்துக்கிட்ட தான் போகணும். நீ கோயிலை பூட்டி வச்சுட்டேன்னா யார்கிட்ட போகிறது? கோயிலில் இந்த சாமிகிட்ட தானே போய் தஞ்சமடையணும். பார்க்க போனால் கிரகணத்தப்போ தான் கோயிலை நல்லா திறந்து வச்சு வேணுங்கிறவங்க உள்ளே வந்துருங்க அப்படின்ட்டு கோயிலை திறந்து வைக்கணும். அது
நிரம்ப விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் சீர்திருத்தத்தால் பார்க்குறோம். நம்ம அது கிரகணம் சாமிக்கு ஆகாதுன்னு சொல்லி கதவை சாத்தி வச்சா சாமிக்கு ஆகாததுன்னு கூட ஒன்று இருக்கா? அவருக்கு ஆகாதது எது இருக்க முடியும்? அப்படி ஒன்றும் இல்லை. எப்போவும் சரி, இப்போ அது மூடி வச்சிடுறீங்க கோயிலை, நல்லது. இப்போ திருவண்ணாமலையில் என்ன பண்ணுறது? மலையே கோயில், எத்தால் மூடுறது? பெரிய பாலித்தீன் கவரை வச்சு மூடிடலாமா மலையை? அங்கே கோயில் மலை தான், உள்ளே இருக்க கோயில். பிற்காலத்தில் இவங்க ஞானசம்பந்தர் பாடினது மலையை, நாவுக்கரசர் பாடினது மலையை, அவங்கெல்லாம் பாடினது மலையை தான் பாடியிருக்காங்க. உள்ளே இருக்கிற கோயிலுக்கு போகவே இல்லை, போனதாக சரித்திரமும் இல்லை. அவர் 2 பதிகம் கிடச்சிருக்கு திருஞான சம்பந்தர் பதிகம். ஒன்று லாங் ஷாட்டு, ஒன்று க்ளோஸ்அப்பு, 2 தான் பதிகம் பாடியிருக்கார். ஒன்று தூரக்க வரும்போது பாடியிருக்கார், ஒன்று கிட்டக்க வந்தவுடனே பாடியிருக்கார். மலையத்தான் பாடுகிறார், திரும்ப திரும்ப மலை பாடுகிறார். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும், அதுவும் உண்மை பொருளும் போலும். ஏனத்திரளோடு இனமான் கரடி இடியும் இரவின் கண் ஆணைத்திரள் வந்து அணையும் அண்ணாமலையாரே, அப்படி தான் பாடியிருக்காங்க. ஆகையினாலே அந்த மலை தான் கோயில். அப்படி இருக்கும் பொழுது சிவனுக்கு எந்த தீட்டும் கிடையாது, சிவனுக்கும் கிடையாது, சிவனடியாருக்கும் கிடையாது. ஆனால் சாமி அன்றைக்கி குளித்தாருன்னா, சாமி குளித்தது அவருக்கு இல்லை, அந்த வீட்டில் தீட்டு இருக்குன்னு மற்றவர்களுக்காக குளித்தார். அவர் அங்கே அந்த வீட்டில் அத்தனை பேரையும் குளின்னா நம்ப மாட்டாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் குளித்தார், அவ்வளோதான். மற்றவர்கள் தீட்டை போக்குவது அருளாளர்களுடைய நிலை, அதனால் அதை சாமி செய்தார்கள். அவருக்கு எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் நன்றி ஐயா. அடுத்த கேள்வி சத்சங்க அன்பர் ஒருவர் கேட்டிருக்கிறார் ஐயா. ஓம் நமச்சிவாயம் ஐயா. புறநீர்ப்பு 3 என்றும் அதில் பஞ்சமாபாதகம் மூஏடனை ஆகிய 2ம் தவிர்க்க வேண்டியது என்றும், குருலிங்க சங்கம வழிபாடு என்ற 3ம் கொள்ள வேண்டியவை என்றும் சொன்னீர்கள் ஐயா. இதில் லிங்க வழிபாடே, அதாவது திருக்கோயில் வழிபாடே நமக்கு எளிதாக அமைகிறது. இதில் கொஞ்சம் பக்குவம் வந்த பின் சங்கம, அதாவது அடியார்கள் வழிபாடு நமக்கு அமைகிறது. இதில் இன்னும் சொற்பொழிவுகளை கேட்ட பின்னர் குருவை வேண்டி லிங்க வழிபாடு அமைகிறது. அதற்குள்ளே நமக்கு வயதும் ஆகிவிடுகிறது. இதில் குருநாதர் நம்மை தேடி வருவார், நாம் தேடி போக வேண்டாம் என்று ஐயா சொன்னீர்கள். இப்படி ஆவலுடன் ஏக்கத்துடன் குருநாதரை எதிர்பார்க்க வேண்டிய நிலையில் பல பேர் நம் வாழ்க்கையில் குருநாதரை போல் குறுக்கிடுகின்றனர். சிறிது காலம் தொடர்ந்த பின்னரே நமக்கு அவர்கள் சொல்வது நம் நெறியல்ல என்று அவர்கள் சொரூபம் தெரிகிறது. போதகுருவை நாடி நிற்கும் நமக்கு போதகுருவை எப்போது எப்படி சுவாமி நமக்கு காண்பித்து ஆட்கொள்வார்? நாம் எப்படி அறிந்து கொள்வது? சரி, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த போதகுருங்கிறவர் நம்ம தேடி போகக்கூடாது, நம்ம தேடி வரணும்னு சொல்கிறீங்க. நமக்கு இந்த குருவை பெறுவதற்குரிய இந்த நிலைகளெல்லாம் அடைவதற்குள்ளே நமக்கு வயதாகிடுது. அப்புறம் எப்படி இந்த குருவை அடைகிறது, எப்படி ஞானத்தை அடைகிறதுன்னு கேட்குறாங்க. இப்போ அதில் ஒரு நுட்பம் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா, போதகுருங்கிறவர் இறைவனால் அனுப்ப பெறுகிறவர். போதகுருங்கிறவர் தானாக வரவில்லை, இறைவனால் அனுப்ப பெறுகின்றவர். இறைவனால் இப்போ தீட்சை வாங்கிறதுக்கு குருவை நீங்கள் தேடி போகலாம், நீங்கள் கல்வி கற்கிறதுக்கு குருவை தேடி போகலாம், வித்யா குருவை தேடி போகலாம். நீங்கள் எனக்கு பாடம் எடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டு வித்யா குருவை தேடி போகலாம். இசை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஒரு இசைவாணர்கிட்ட போய் கேட்கலாம். அது மாதிரி இருக்குது. தீட்சை எடுத்துக்கிறதுக்கு சமய தீட்சை எடுத்து கொடுங்கன்னு கேட்கலாம், விசேட தீட்சை கொடுங்கன்னு கேட்கலாம். அது மாதிரி கேட்டு பெறலாம். ஆனால் ஞானங்கிறது மட்டும் நாம் போய் கேட்டு பெற முடியாது. ஞானம் என்று சொல்வதும் ஒரு கிரியை அல்ல, அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமய தீட்சைகள் எல்லாம் கிரியைகள், ஞானம் என்பது கிரியை அல்ல. அந்த ஞானத்தை வழங்குவதற்கு சாமி தான் அனுப்புகிறார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது.
சாமி எப்போ அனுப்புகிறார் அப்படின்னு கேட்குற பொழுது இதை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நிற்கும்போது தான் போதகுரு வருவார். ஆனால் நம்ம அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோமாங்கிறது கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? அது நம்ம பார்க்கணும். பாரொடு விண்ணாய் பரந்த எம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். மற்ற பற்றுகள் கிடையாது அப்படிங்கிறார். இப்போ போதகுரு நிச்சயமாக அனுப்புவார். நம்ம அருளாளர்கள் எழுதின எழுத்தில் பொய் ஒரு துளி கூட இருக்காது. ஒரு துளி, ஒரு கிஞ்சித்தும் பொய் இருக்காது. இன்னொன்று, தகராலை ரகசியம் பாம்பன் சாமி எழுதினது அவருக்கு பிறப்பன் வலசையில் சமாதியில் அந்த நிட்டை நிலையில் இருந்த பொழுது பெருமான் பழனியாண்டி உபதேசம் பண்ணது. அதனுடைய விரிவு தான் அந்த நூல். அந்த பழனியாண்டியாக வந்த முருகப்பெருமான் செய்த உபதேசம் தகராலை ரகசியமாக நூலாக விரிந்தது. அவரே சொல்லியிருக்கார். சாமியே தன்னுடைய வாக்கினாலே சொல்லியிருக்கார், எனக்கு பிறப்பன் வலசையில் கிடைத்த உபதேசமே யாம் தகராலய ரகசியமாக விரித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதில் தெளிவாக சொல்லுகிறார், குருநாதர் என்பவர் நிச்சயமாக வருவார், சந்தேகமில்லை. ஆனால் நமக்கு அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதை தவிர்த்து வேறு எதுவும் தேவையில்லைங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு நம்ம இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் நம்ம வாழ்க்கையில் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோம், மணிவாசகரை தேடி வந்தார். எப்படி மணிவாசகரை மட்டும் தேடி வந்தார்? எத்தனையோ பேர் இருக்கிற பொழுது மணிவாசகரை தேடி வந்தார்ங்கிற பொழுது அவருக்கு அந்த அடிப்படையாக அந்த தகுதிகளை அவர் பூர்த்தி செய்திருந்தார். தேவைகளை, தகுதி தேவையை பூர்த்தி செய்திருந்தார். ஆகையினாலே அங்கே வந்தார். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நாம் போதகுரு வேணும் என்று சொன்னால் ஞானம் விளைந்து சிவனை பெற வேண்டும் என்கிற அந்த நிலையில், இப்போ உதாரணமாக தாய்மானவருக்கு மௌன மடத்து அந்த சாமிகள் மௌனகுரு வந்தார். மௌனகுரு உபதேசம் பண்ணார். ஆனால் நிட்டை கொடுக்கவே இல்லை, நிட்டை கொடுக்கல. அவருக்கு உபதேசம் பண்ணார், நிட்டை கொடுக்காமல் இருந்தது. அப்போ அவர் கேட்குறார், எனக்கு நீங்கள் இன்னும் நிட்டை தரலையேன்னு கேட்குறார். இருக்கட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்கிறார். அதுக்குள்ளே அவர் போயிடுறாரு. நான் கொஞ்சம் தேசாந்திரம் போகிறேன், அப்புறம் பார்க்குறேன், உனக்கு தரேன்னு சொல்லிட்டு போகிறார். அப்புறம் இவர் ராமநாதபுரம் வரைக்கும் போகிறாரு. அப்புறம் திரும்ப இந்த பக்கம் போகிறாரு. போயிட்டு சாமி திருமறைக்காடுலேருந்து சில பேர் பார்க்குறாங்க, அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, உங்களை பார்த்துட்டு தான் உயிரை விடுவேங்கிறாங்க, ரொம்ப இதாக இருக்குது, நீங்கள் தாய் நீங்கள் பாசம் வைக்கல, அவங்க வச்சுருக்கிறாங்க, அதுக்காகவாவது வர வேண்டாமான்னு கேட்டவுடனே இவர் போய் பார்க்குறார். பார்த்த இடத்துல அந்த அம்மையார், நீ பெரியவன் குடும்பமாக இருக்கிறான்டா, நீ மட்டும் இப்படி இருக்கிறிய, உன்னை இப்படி பார்த்துக்கிட்டே என் உயிர் பிரிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எனக்காக ஒரு திருமணம் பண்ணி கேட்டார். வேறு வழி இல்லாமல் தாயை திருப்திப்படுத்துறதுக்காக திருமணம் பண்ணுறார். அவருக்கு 1 வருடம் கழித்து ஒரு மகவு, ஒரு ஆண் மகவு பிறக்கிறது. இருந்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் மனசு வருந்தி வேண்டுறார். அதுக்கு பிறகு 1 வருஷம் கழித்து அந்த அம்மையார் தவறிடுறாங்க. தவறின உடனேயே தனக்கு இந்த குடும்பத்திலேருந்து பாரம் விடுபட்டதுன்னு உடனே குழந்தையா தன்னோட அண்ணங்கிட்ட கொடுத்து நீ வளர்த்துக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி திருச்சிரபுரம் வரார். அப்போ சாமி மௌனகுரு மடத்தில் இருக்கார். மௌனகுரு வந்தவுடனே குருநாதரை பார்க்குறார். நீண்ட நாள் கழித்து பார்க்குறார். அதுவும் வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்கள்லாம் நிகழ்ந்து போச்சு, முடிஞ்சிருச்சு. அப்படி பார்த்தவுடனே அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல. குருநாதரை பார்த்தவுடனே கண்களில் கண்ணீர் மாலை மாலையாக வடியுது. அப்படியே அழுது அவர் விழுந்தார். விழுந்து சொன்னார், விழுந்த உடனேயே எழுந்துரு அப்படின்னார். எழுந்துருன்னார். இப்போ நெட்டைக்கு போறியான்னு கேட்டார் சாமி.
இப்போ போறியா நெட்டிக்கு அப்படின்னு கேட்டார். ஏன் அப்போ கேட்கலன்னார், உனக்கு கொஞ்சம் பாக்கி இருந்ததுப்பா, இந்த உலக சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதெல்லாம் நீ முடிச்சுட்டு வந்தால் தான் கொடுக்கணும்னு. இப்போ எடுத்துக்கன்னு கொடுத்தார். அப்புறம் தான் நெட்டிக்கு போனார். அவர் சொல்கிறார், அது தாய்மானவரே சொல்கிறார். ஆகையினால உடனே கிடைக்காது தான். ஆனால் இதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் வேண்டான்னு நின்னா அடுத்த வினாடி உள்ளேருந்து ஆள் அனுப்புகிறார். வேறு எங்கேருந்து தபால் போட்டால் தெரியணும், உள்ளே தெரியுதில்ல அவருக்கு, இது என்னை தவிர வேறு எதையும் தேடலை, இது என்னையே நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவ்வளோதான். அது ஒன்றும் யாரும் போய் சொல்ல வேண்டியது. அதனால் போதகுரு பெறுவதற்கு எல்லாருக்கும் தகுதி இருக்குது. ஏன்னா உள்ளதானே இருக்கிறார், அவர் தானே வரணும். இப்போ எங்கேருந்து யாரையாவது அனுப்பு, அவர் தான் வரணும். அவர் வரத்துக்கு அவர் தான் போய் ஒரு ஆன்மாவே அதிர்ட்டி நின்று வரப்போகிறார், இல்லை அவரே வரப்போகிறார். இதில் அப்படி தான் சொல்லியிருக்கார். ஒன்று அவரே வந்துடுவார், இல்லைன்னா அதிர்ட்டித்து வருவார். ரெண்டும் அவர் தான் செஞ்சாகணும். அப்போ உள்ளே இருக்கிறவர் தானே செஞ்சாகணும். அப்புறம் அவர் இன்னும் வரலன்னா அது எதிர்பார்த்து அது வருவார். அது நன்றி ஐயா. அடுத்த கேள்வி சத்சங்க அன்பர் நமச்சிவாயம் ஐயா. விராட புருடன் இதய தானத்தில் நடேசன் நடம் பற்றி குறிப்பிட்டீர்கள். அது அண்டத்தை ஆட்டுவிக்க என்றும் சொன்னீர்கள். விராட புருடன் அமைப்பை சற்று விளக்குங்கள் ஐயா. விராட் புருடன் சொல்கிறது என்னன்னு கேட்டால், இப்போ புருடன்கிறது உள்ளே இருக்குது, அதுக்கு இந்த தேகம் இருக்குது புருடன்கிறது. விராட் புருடன்கிறது பரம்பொருள் இருக்குது, அதுக்கு இந்த அண்ட தேகமாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ விராட் புருடனுக்கு, இந்த புருடனுக்கு பக்கத்திலேயே சுத்த வெளியில் இருக்கிறது போல் விராட் புருடனுக்கு இருக்கிற சுத்த வெளியிலேயே அதுக்கு தனியாக ஒரு சுத்த வெளி தேவையில்லை. ஏன்னா அதுவே சுத்த வெளி தான், அங்கேயே இருக்குது. அந்த இயக்குகிற சக்தி அந்த இடத்துலையே இருக்குது. அந்த இடங்கிறது குறிப்பாக நம்ம தில்லை சிதம்பரம் என்று தான் சொல்லுகிறார்கள். மொத்த அந்த விராட புருடன் என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு ஃபிக்ஷியஸாக நாம் ஒரு கருதினோம் என்று சொன்னான். அதாவது அந்த கருதுகிற இடத்துல எல்லா இடத்துலையும் இப்போ இந்த புத்தகம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, இந்த டைரி இருக்குதுன்னு வச்சுக்கோ, இதோட வெயிட் எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது. இதோட வெயிட்டுன்னா இதனுடைய கனம் எங்கே எல்லாத்தில் இருக்குதுன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல தாங்கினால் இது நிற்கும் இல்லைங்களா? இது ஒரே ஒரு இடத்துல தாங்கினால் நிற்கும். அப்போ என்ன சொல்லுகிறான், இது அத்தனை வெயிட்டையும் இதில் பரவி கிடக்கிறத ஒரு இடத்துல குவிக்க முடியுமானால் அந்த ஒரு புள்ளி இது. அதுபோல் அண்டம் முழுவதையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தியை ஒரு புள்ளியில் குவிக்க முடியுமானால் அது தில்லை சிதம்பரமாக இருக்கிறது. அதனால் அந்த இடத்துல வச்சு காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். விராட் புருடன்கிறது தேகங்கிறது இந்த அண்டம், அண்டத்துக்குள்ளே இந்த பிண்டத்துக்குள்ளே எப்படி புருடன் இருக்கிறதோ ஆன்மா, அதுபோல் அண்டத்தில் அந்த சிவம் இருக்கிறது. நன்றி ஐயா. மணிவாசகம் ICF. வணக்கம் ஐயா. காரைக்கால் அம்மை துவங்கி திருமூலர், நால்வர் பெருமக்கள் என அனைவரின் பதிகங்களிலும் நம் சிவபெருமான் சுடுகாட்டில் நடமாடுவதையும் சுடலை பொடி பூசுவதையும் சிறப்பாக பேசப்படுகிறது. தாங்களும் அதை எல்லா சொற்பொழிவுகளிலும் சொல்கிறீர்கள். அப்படி இருக்க தகராலயத்தில் இக்கருத்து மாறுபடுகிறதே ஐயா, ஏன் ஐயா? அதாவது அவங்க எல்லாம் பாடினது எல்லாமே சுடலைங்கிறது பாம்பன் சாமி எந்த சுடலை சொல்கிறாரோ அதைத்தான் சொல்கிறாங்க. கோயில் சுடுகாடு என்று சொல்லுகிற பொழுதும் கூட நம்ம மயான பூமியை அது குறிப்பிடலை. இருந்தாலும் அந்த மயான பூமியோடு ஒப்புமை சொல்லப்படுகிறதுனால இதை உபச்சாரமாக தான் சொல்கிறோம். இந்த சுடுகாட்டில் இருக்கிறதா சொல்லுகிறோம் நாம். ஆனாலும் நம்முடைய சைவ நிலையில் சாமி சொல்லுகிற மாதிரி ஞானாகினியால் மாயை முழுவதும் எரிக்கப்படுகிற இடம் சுடலை என்று சொல்லப்படுவதாக சாமி சொல்லுகிறார். அதைத்தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறது அந்த வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயிலர் அப்படின்னு சொல்லுகிற இடம் கூட ஊழி காலத்தில் எல்லாவற்றையும் ஒடுக்கி அந்த ஒடுக்கிய பிறகு எஞ்சிய ஒருவனாக இருக்கிற ஒருவன் சிவபெருமான் அந்த உயிர்களை எல்லாம் தாங்குகின்ற இடமாக விளங்குகின்றான். அவனுடைய இடத்துல தான் அத்தனை உயிர்களும் தங்குகிறது. வேறு எங்கே இருக்கும்? அது
அதனால் அவர் இடத்துல தான் தங்கி வச்சு அத்தனை உயிர்களுக்கும் இடம் கொடுக்குற அளவுக்கு அவர் திருமேனி விளங்குகிறது என்று அதை சொல்லுவார்கள். எனவே அந்த சுடுகாடு என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் மாயா காரியங்களை தணிக்கின்ற இடம். இப்போ இது மாயா காரியம் தானே, இந்த உடம்புங்கிறது மாயா காரியம். இந்த மாயா காரியத்தை எரிச்சிட்றோம் அந்த இடத்துல. மொத்த மாயையுமே எரிக்கிற இடம் தான் சிவபெருமான் இருக்கிற இடம். மொத்த மாயையினுடைய அத்தனை கூறுகளையும் அத்தனையும் எரித்து ஞானாக்னியால் எரித்து ஒரு ஆன்மாவுக்கு மாய சம்பந்தத்தை நீக்குவது சிவபெருமான். எனவே அவர் தான் ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய மாயா சம்பந்தம் அத்தனையும் அழித்து நீக்குகிறார். அதுக்கு ஏதாவது கொஞ்சம் மாயா சம்பந்தம் இருந்தால் பிறப்பு வந்துடும். கண்மத்தை பண்ணுவதற்காக அது பிறப்பு வரும். அதனால் அந்த மாயா சம்பந்தம் அனைத்தையும் நீக்குவது தான் காடு, சுடுகாடு. அதை செய்ய வல்லமை உடையவன் சிவபெருமான் ஒருவன் தான். அதனால் அவன் சுடுகாட்டில் அதை செய்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லுகிறோம். அவ்வளோதான். மிக்க நன்றி ஐயா. சத்சங்க அன்பர் நமச்சிவாயம் ஐயா, போத ஆகாசத்தை பற்றி சிறிது விளக்குங்கள் ஐயா. பாடல் 43. மனமடங்கி மனம் தோன்றும் போத ஆகாசம் தோன்றும் என்று சொல்கிறார். போத ஆகாசத்தை தயவு செய்து விளக்க வேண்டுகிறேன். இந்த போத ஆகாசங்கிறது அதுதான் சொல்கிறேன். நான் சொன்னேன், கவனிக்கல. ஆங்காரத்தை பற்றி சொன்னேன். இந்த ஆங்காரங்கிறது 3 விதமான ஆங்காரம். அந்த ஆங்காரத்திலேருந்து தோன்றுவது தான் மனங்கிறதும் அதிலேருந்து தோன்றுவது தான். எனவே அந்த ஆங்காரத்தை தான் போத ஆகாசம் என்று சொல்லுகிறார். அந்த ஆங்காரத்தை அடக்குவது தான் அல்லது நீக்குவது தான் அந்த அருளிலே நீ மறை என்று அதுக்கு சொல்லுகிறார். ஏன்னா இந்த பெருமானை அங்கே நாம் நினைப்ப கொண்டு போய் அந்த தகராலயத்தில் வச்ச உடனேயே மனம் அடங்கிடும். ஆனால் மனத்தை கிளப்புற ஆங்காரம் அடங்காது. அந்த ஆங்காரத்தை அடக்குவதற்கு திருவருள் தான் துணை நிற்கும். திருவருளிலே நம்மை ஒடுக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். நன்றி ஐயா. ஜெயஸ்ரீ ICF 63 நாயன்மார்களில் பூசலார் நாயனார் மற்றும் வாயிலார் நாயனார் என்ற 2 நாயன்மார்களையும் தகராலய ரகசியத்திற்கு உதாரணமாக சொல்லலாமா ஐயா? அது எப்படின்னு கேட்டால், அந்த இருவரும் சிவபெருமானுக்கு மனதிலே கோயில் கட்டினார்கள். புறத்தே கோயில் கட்டுவது போல அகத்தே கோயில் கட்டினார்கள் என்ற ஒரு மேம்போக்கான செய்தி சொன்னாலும் கூட அது நம்ம ஒரு சிறப்பாக அதை சொல்கிறோம். கோயில் கட்டினார், அதுக்கு கும்பாபிஷேகம் வச்சார் அப்படின்லாம் சொல்கிறோம். அது 2 பேரும் பார்த்தது தகராலயம்தான். அது ரெண்டும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கக்கூடிய இடத்தை, கோயிலை அவர்கள் திறந்து அங்கே பூஜையை செய்தார்கள். எல்லோரும் சேர்ந்து தான் இவங்க அதை சிறப்பாக செய்தார்கள். இதில் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு முக்கியமான விஷயம், வாயிலார் நாயனார் பூசலார் இந்த 2 பேருமே கோயிலுக்கு போகல. 2 பேரும் கோயிலுக்கு போகல. அவங்க உள்ள கோயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ அதைத்தான் நான் தகராலயம் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். நம்ம வெளியில் கோயில் போயிட்டே இருக்கிறோம், ஆனால் அவங்க வெளி கோயிலுக்கு போகல, உள்ள கோயில் போயிட்டாங்க. உள்ள கோயில் இருந்தது, உள்ள கோயில் போயிட்டாங்க. அதை திறந்து உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணி சாமிக்கு முழுக்கெல்லாம் வச்சு ஒரு தேதி குறித்தார், கும்பாபிஷேகம்னு. அதைத்தான் பூசலார் எடுத்து சொல்லுகிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பொன்னம்பலம் கமலவிநாயகர் சத்சங்கம். திருமந்திர செல்வர் செந்தமிழ் அரசு ஐயா அவர்களுக்கு வணக்கம். சைவத்தில் உயிர்களை இறைவன் படைப்பதில்லை என்ற கூற்று உள்ளது. படைப்பாளி இல்லாமல் உயிர்கள் ஏன் தோன்ற வேண்டும்? உலகம் என்பது பஞ்சபூதங்களின் கலவை. உயிர்கள் உட்புகும் உடம்பு பஞ்சபூதங்களின் ஒரு கூறு. அப்படியெனில் உயிர்களை இறைவன் படைக்காவிட்டால் உயிர்கள் எப்படி தோன்றும்? அனைத்து உயிர்களுக்கும் பிறவி என்ற நிலை உண்டா? முத்தி பெறும்போது மட்டும் ஏன் உயிர்கள் இறைவனை சென்று அடைய வேண்டும்? திருஞான சம்பந்த பெருமானின் திரு கூற்று இருக்கையில் இறைவனை படைத்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை என்கிறார். இது வெறும் பஞ்சபூதங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா?
இதில் உயிர்கள் அடங்காதா? ஐயாவின் கருத்து எனக்கு அறிவு தெளிவை வேண்டுகிறேன். சரி, அதாவது உயிர்களை இறைவன் அதுக்கு அதை ஒட்டி தான் கேட்டிருக்காரு எல்லாத்தையும். படைப்பதில்லை, உயிர்களை இறைவன் படைக்கவில்லை அப்படிங்கிறது சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை. இப்படி வச்சுக்குவோம், உயிர்களை இறைவன் படைக்கிறான் அப்படியே வச்சுக்குவோமே. நாங்கள் கணக்கில் எல்லாம் இப்படி தான் செய்வோம். கணக்கு இப்படி தான் போடுவோம். எப்படி போடுவோம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, x = a என்று நிரூபி, ப்ரூவ் தட் x = a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் ப்ரூவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நாங்கள் உடனே என்னோம், லெட் அஸ் அஸ்யூம் தட் இட் இஸ் நாட் ஈக்குவல். ஈக்குவல்னு தான் நிரூபிக்க சொன்னாங்க. ஈக்குவல் இல்லைன்னு சொல்லுவோம். ஈக்குவல் இல்லைன்னு சொல்லி டிரைவ் பண்ணிட்டே போகும்போது தப்பாக ஒரு ஆன்சர் வரும். ஆன்சர் தப்பாக வருது இல்லை, அப்போ மேலேயும் தப்பாக பண்ணியிருக்கிறோம், அதனால் ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லி நிரூபிப்போம். அது ஒரு மெத்தடு. இப்போ இறைவன் உயிர்களை படைக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். படைக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அப்படியே வச்சுக்குவோம். படைக்கிறாருன்னு சொன்னால் இவ்வளோ உயிர்கள் இவ்வளோ குற்றங்களோடு இருக்க இதுக்கு யார் பொறுப்பு? உயிர்கள் இவ்வளோ குற்றங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு யார் பொறுப்பு? படைக்காமல் இருந்தால் இது இவ்வளோ துன்பப்படாதில்ல. சமையல் மோசமாக இருந்தால் யார் பொறுப்பு? உயிர்கள் குற்றமுடையவனவாக இருந்தால் யார் பொறுப்பு? என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் தானே பொறுப்புன்னு ஆகணும். சரி, அப்போ பொறுப்புன்னு தெரிஞ்சு போச்சு, நமக்கு சரியாக வரலன்னு தெரிஞ்சு போச்சு. சரியாக வரலன்னா அந்த வேலையை நிறுத்திட வேண்டியது தானே. என்னங்க, நமக்கு ஒரு வேலை சரியாக வரல, படைக்கிறது எல்லாம் கிருத்துருவமாக இருக்குது எல்லாம். அப்புறம் எதுக்கு என்ன செய்யணும்? அடுத்தது படைக்கிற வேலையை நிறுத்திடணுமா இல்லையா? நிறுத்தினாரா? இன்னும் உயிரை வந்துக்கிட்டே இருக்க. அப்போ என்ன நல்லா தெரியுதுன்னா அவர் படைக்க. இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, படைக்கிறாருன்னு சொன்னால் அவுட் ஆஃப் வாட்? எதிலிருந்து படைக்கிறார்? இப்போ சப்பாத்தி பண்ணேன்னு சொன்னால் டக்குனு கேட்கலாம், எதிலிருந்துங்க பண்ணீங்க? கோதுமை மாவுலேருந்து பண்ணேன் சொல்லிடலாம்ல. இல்லை சப்ஜி பண்ணேன், எதிலிருந்து பண்ணீங்க? உருளைக்கிழங்குலேருந்து பண்ண சொல்லணும்ல. உயிர்களை படைத்தேன், எதிலிருந்து? சூ மந்திரகாளி ஒரு 50 உயிர் வருமா? கேட்கணுமில்ல. ரெண்டாவது. மூணாவது கேள்வி, உயிர்களை இறைவன் படைக்கிறான்னு வச்சுக்கோ, ஃபார் வாட்? அதுக்கு ஆன்சர் சொல்லும். எதுக்கு படைக்கணும்? விளையாட்டாக செய்கிறார். விளையாட்டாக செய்கிறதுக்கு இதுதான் கிடைச்சதா? இல்லை, எந்த கொஸ்டினும் ஆன்சர் வராது. இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. உயிர்களுடைய துன்பத்திற்கு இறைவன் காரணம் இல்லை. உயிர்கள் அனாதி. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இதுதான் சைவ சித்தாந்தம். உயிர்களை இறைவன் படைக்கலை. அவன் படைச்சிருந்தான்னா இது இவ்வளோ மோசமாக இருந்திருக்காது. உயிர்கள் இவ்வளோ மோசமாக இருக்குன்னா இறைவன் படைக்கலை. இறைவன் உயிர்களை படைக்கிறது அவர் வேலை இல்லை. படைத்தால் இந்த உயிர்கள் குற்றங்களோடு இருக்கிறதுக்கும் துன்பத்துக்கும் இறைவன் தான் காரணம்னு ஆகிடும். நான் படுற துன்பத்துக்கு, நான் படுற கஷ்டத்துக்கெல்லாம் அவன் படைத்தவன் தான் காரணம்னு. இப்போ நிறையா வீட்டில் குழந்தைங்க கஷ்டப்படும் போது எங்கள் அப்பன் தான் காரணம். உங்கள் அப்பன் காரணம் இல்லைடா, உன் வேணா. அவர் என்ன பண்ணுவார் இல்லையா? தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க? we have come through our parents, we have not come from them. அவங்கக்கிட்டேருந்து நம்ம வரல, அவங்க மூலமாக வந்தோம், அவ்வளவுதான். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம். எவருக்கு உதவினர்? அப்பா வினையை அனுபவிக்கிறதுக்கு அப்பா வந்தார், பையன் வினையை அனுபவிக்கிறதுக்கு பையன் வந்தான், அம்மா வினையை அனுபவிக்கிறதுக்கு அம்மா வந்தாங்க, அவ்வளவுதான். ஆகையினாலே உயிர்களை இறைவன் படைக்கவில்லை என்பது 100க்கு 100 உண்மை. படைத்து அழித்து அழித்து என்று சொல்லுவதை உயிர்களை சொல்லலை. 5 தொழில் செய்கிறான்: படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல். அதில் படைத்தல்
காத்தல் ஒடுக்குதல் உடம்பின் மேலும், அருளுதல் மறைத்தல் இரண்டும் உயிரின் மேலும் செய்வார். அதுதான் இந்த 5. அந்த 3 தொழில்கள் படைத்து காத்து ஒடுக்குகிற 3 தொழிலையும் செய்கிறவர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு இவர் தான் ஆற்றல் கொடுத்திருக்கார். பிரம்மனுக்கு ஆற்றல் கொடுத்தார், திருமாலுக்கு ஆற்றல் கொடுத்திருக்கிறார், அது உருத்திரனுக்கு ஆற்றல் கொடுத்திருக்கார். 3 பேரும் 3 தொழில்கள் செய்கிறார். எனவே இந்த 3 தொழில்களையும் மூவரும் செய்வதற்கு காரணம் இவர் தந்த ஆற்றல் தான். அந்தந்த பதவிகளிலே அமர்த்துகிறார், அந்தந்த பதவியில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள். எனவே நாம் அந்த பதவியில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள் என்றாலும் சிவன் தந்த ஆற்றலில் தான் அவர் செய்கிறார். அது அழகாக சொல்கிறார் மணிவாசன், படைப்போன் படைக்கும் பழையோன். யாரா படைக்கிறனார்? பிரமன். அந்த பிரமனை யார் படைக்கிறார்? படைப்பு தொழிலுக்கு படைப்போன் படைக்கும் பழையோன். படைப்பவை காப்போன் காக்கும் கடவுள். கடவுள் யார்? காக்கிற கடவுள் யார்? திருமால்னா. அந்த திருமாலை யாரா காப்பாற்றிட்டு இருக்கா? சிவபெருமான். ஆகையினாலே இதுதான் அதுக்கு பொருள். நன்றி ஐயா. அடுத்த கேள்வி, மங்கையர்க்கரசி ஐசிஎஃப். இதில் வேறு திருமுறையா? சித்தாந்தம், சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம். சரி சரி. சைவ சித்தாந்தத்திலேருந்து கேள்விகள். தகராளை முடிஞ்சிருச்சு. வெரி குட். சரி. ஆணவம் அனாதியே, அதற்கு தோற்றமும் அழிவும் இல்லை என்றால் முத்தியில் அழிவது எவ்வாறு ஐயா? முத்தியில் அழியுதுன்னு யார் சொன்னா? முத்தியில் ஆணவம் அழியிறது இல்லையா? பதி பசு பாசம் என் பகர்மூண்டில் பதியினை போல் பசு கமா பாசம் அனாதி. பாசம் அனாதி, ஒடுங்கும். இப்போ நான் வீட்டுக்கு போனேன். தெரு முழுக்க லைட் ஏரியில் இருட்டோடு இருந்தது. ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் போடல. நான் வீட்டுக்குள்ளே போனேன். வீட்டுக்குள்ளே போய் இருட்டாக இருந்தது. லைட்டை போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு? இருட்டு போயிடுச்சு, வெளிச்சம் வந்துடுச்சு. இருட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறது எனக்கு போச்சு. வெளியில் என்ன இருட்டு இருக்குது? ஆணவம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒடுங்கியிருக்கு. அதுபோல் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒடுங்கும். ஆனால் ஆணவம் அழியறதில்ல. அது அங்கே வெளியில் பத்திரமா எல்லா இடங்கள்லையும் இருக்குது. தெருவில் இருக்கு இல்லையா இருட்டு அழிஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒளியேற்றினேன், எனக்கு இருள் ஒடுங்கி விட்டது. தான் வேலையாக அது என்கிட்ட காட்டல. இருக்குது, அதோட வேலை என்கிட்ட பலிக்கலை, அவ்வளவுதான். ஆகவே ஆணவம் அனாதி. அது நிறைவு நேரம்னு சொல்லுகிறோம் இல்லையா? அந்த புத்தி காலத்தில் ஆணவம் தன் செயல் குன்றி ஒடுங்கும். அவ்வளோதான், இல்லாமல் போகாது. முத்திதனில் 3 முதலும் மொழிய கேள் என்று சொல்லுவதில் இத்தை விளைவித்தல் வளம் என்று சொல்லுகிறார். நன்றி ஐயா. அடுத்த கேள்வி, உதயகுமார், கோவை. ஐயா வணக்கம், சிவாய நம. என்னுடைய அறியாமையை நீக்கிக்கொள்ள ஒரு கேள்வி. அருள் என்பது இரக்கம் என்று பொருள் தரும். தோற்றமில் காலம் தொட்டு மலத்தால் கட்டுப்பெற்று அதனால் பசு என்ற பெயர் பெற்ற உயிரின் பசுத்தன்மையை நீக்கி சிவத்தன்மையை அளித்தல் இறைவனின் கருணையாகும். உயிர்கள் தங்களின் வினை பயனுக்கு ஏற்றாற்போல் இறைவன் அறிவிக்க அறிந்து வினை செய்கிறது. அவ்வாறு செய்யும் பொழுது மேலும் வினை ஏற்படாமல் இருக்க இறைவன் உயிருக்கு உணர்த்தலாமே, ஏன் அவ்வாறு நடப்பதில்லை? உண்மைதான், உணர்த்தலாம் தான். நல்லா சம்பாதிச்சு போடுறாரு அப்பா, உள்ள வீட்டில் இருக்கிறான், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, நிறையா பணம் கொடுக்குறாரு. ஆனால் ஊர் சுற்றுறான், படிக்க மாட்டேங்கிறான். நல்லா தெரியுது கஷ்டப்பட போகிறான்னு. அப்பா உணர்த்தலாமே. ஆனால் பையன் கேட்க மாட்டானே, நம்ம கேட்க மாட்டோம். ஆன்மா உணர்த்துறதுங்கிறது, ஆன்மா எப்படின்னா விருப்பு வெறுப்புன்னு ஒன்று இருக்குது. அதுதான் ஆகாமியம்னு பேர். ஆன்மாவுக்கு விருப்பு வெறுப்பு என்பது சமமாகிற பொழுது தான் இருவினை ஒப்பு வருது. அப்போ தான் அதோட ட்ராக்கே மாறுது.
ஆன்மா தன்னுடைய வாழ்க்கையில் எப்போ தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு இறைவனை நோக்கி பயணப்படுகிறது அப்படிங்கிற பொழுது சைவ சமயத்தில் சொல்லுகிறார்கள், அன்றாட வாழ்விலே ஏற்படுகிற இன்பத் துன்பங்களை சமமாக பாவிக்கின்ற அந்த எண்ணம் தோன்றுகிற பொழுது அதுக்கு ட்ராக்கு மாறிடுச்சு. இப்போ அதுதான் இன்றைக்கி காலையில் சொன்னேன், கேவலத்துக்கும் சகலத்துக்குமே சுற்றிக்கிட்டு இருக்கிறது. சுத்தத்துக்கு எப்படி இறங்குதுன்னு கேட்டால், சுத்தத்துக்கு இறங்கும்போது இருவினை ஒப்பு வரும்போது தான் இறங்கும் கீழே. எது வந்தாலும் ஒரு கலக்கம் இல்லை. நன்மை வந்தாலும் சரி அல்லது ஒரு தீமை வந்தாலும் சரி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, என்னுடைய வினைகளினால் வந்தது என்று அதை உணர்ந்து தீதுக்காக ஒருவர் மேல் கோபிப்பதும் நன்றுக்காக ஒருவரை ஆதரித்து பேசுவதுமாக இல்லாமல் எல்லாம் சிவம் தர வந்தது என்று நினைன்னு பட்டினத்தார் சொன்னது போல இருக்கிற அந்த நிலையிலே தான் அது இருவினை ஒப்பில் சுத்தாவத்தைக்குள்ளே அது போகுது. ஆகையினாலே ஈசன் உயிரினுடைய விருப்பு வெறுப்பில் தலையிடுவதில்லை. உயிர்கள் விரும்புவதை வேண்டுவார், வேண்டுவதே ஈவான் கண்டாய், அப்படிதான் சொல்லியிருக்க. வேண்டுவார்க்கு நல்லதே ஈவான் கண்டாய், அப்படிதான் சொல்லியிருக்கணும். என்னங்க, வேண்டுவார்க்கு நல்லனவே ஈவான் கண்டாய் அப்படி சொல்லலை. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். எல்லா உயிரும் ஒன்று போல வேண்டுதா? எல்லா உயிரும் ஒன்று போல வேண்டுகிறது இல்லையே. அந்தந்த உயிர் தனக்கு எது அவசியம். சில உயிருங்க உலக செல்வம் கேட்குது, சில உயிர்கள் அந்த வேறு விதமான இன்பங்களை கேட்குது, சில உயிர்கள் தப்பி தவறி ஞானம் கேட்குது. இப்படியெல்லாம் மாறி மாறி அந்தந்த உயிருக்கு தகுந்தாற் போல் வேறுபடுகிறது. விருப்பு வெறுப்பு வேறுபடும். விருப்பு வெறுப்பின் அடிப்படையிலே தான் இறைவன் செயல்படுத்துகிறான். ஒரு ஆன்மாவினுடைய விருப்பு அப்படி உலக நடையில் இருக்கிற பொழுது முழுமையாக உலகத்திலே போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஐயோ நான் இதை அனுபவிக்கலையே, ஐயோ இதை நான் அனுபவிக்கலையே, ஐயோ இதை நான் பார்க்கலையே, ஐயோ இது நான் எனக்கு கிடைக்கலையே என்று எதற்கெல்லாம் இயங்குகிறதோ அந்த விருப்பத்திற்கெல்லாம் மீள 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 பிறப்புகளை உண்டாக்கி அதை அனுபவிக்க வைக்கிறான். எதை கேட்டோமோ அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதை கேட்டு இருக்கிறோமோ அது பின்னர் கொடுக்கப்படும். அப்படித்தான். அப்போ நம்ம இப்போ நமக்கு வரதெல்லாம் நம்ம எப்போவோ கேட்டது. இப்போ வரதெல்லாம் நம்ம எப்போவோ கேட்டது. நம்ம இப்போ கேட்கவே இல்லையே, சாமியே கொடுக்குறாரு. இல்லைப்பா, நீ போன தடவை கேட்டப்பா, அதைத்தான்ப்பா இப்போ கொடுக்குறாருப்பா. இப்போ நீ கேட்குறது எப்போ வரும்னு எனக்கே தெரியாது, அவருக்கும் தெரியாது. அது பின்னால் வரும். ஆகையினாலே எப்போ நாம் இதெல்லாம் வேணாம் சாமி, இதெல்லாம் யாருக்கு வேணும், நான் ஒன்றை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ ஒன்றை கொடுக்க மாட்டேங்கிற, உன் திருவருளில் கேட்குறேன் அதை கொடுக்க மாட்டேங்கிற, இத்தையெல்லாம் யார் கேட்டா அப்படின்னு சொன்னாதான் அவர் தன்னை கொடுப்பதற்கு விளைகின்றார். அப்போ அவரை கேட்கணும் நம்ம. சாமி நீ தான் எனக்கு வேணும், நான் அவராக என்னை எடுத்துக்கன்னு சொல்லுவாராம்மா. அவர் என்னை எடுத்துக்க இரு சாமி, ஏன் அவசரப்படுற, இப்போ என்ன அவசரம், எனக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சா உன்னை எடுத்துக்கிற அளவுக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு சாமி, நான் என்ன அப்படின்னு இருக்கிற உயிர்களில் எந்த உயிர் தன்னை விரும்புதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். எப்படி விரும்பியிருந்தால் நல்ல யோசனை பண்ணுங்க. தினமும் போகிறார், கிட்டத்தட்ட ஒரு 100 படியாவது இருக்கும், அதில் போகிறார், அபிஷேகம் பண்ணுறார், பூஜை பண்ணுறார், எல்லாம் பண்ணுறார். ஆனால் நடுவில் திடீர்னு ஒரு வேடுவன் வந்துட்டான். அவன் என்ன பண்ணுறான், கொண்டு இந்த பூஜை பண்ணுறது பற்றி அவன் என்னவோ நானே ஏதோ சொல்லிவிட்டான். தண்ணி ஊற்றுவாங்க, பூ போடுவாங்க, அதுக்கப்புறம் சாமிக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு வைப்பாங்கன்னு சொல்லிட்டான். அவர் அத்தை பிடிச்சிக்கிட்டு வாயில் நிறையா தண்ணி, அதுக்கப்புறம் அவருக்கு பிடித்தமாக பூவை எடுத்து தான் தலையில் வச்சுட்டு பிடித்தமாக இருக்கக்கூடிய எல்லாம் நான் வெஜிடேரியன் ஸ்டஃப்பு தான். அவருக்கு அதுதான் கிடைக்கும். அவருக்கு வேறு என்னங்க போவார் அவருக்கு அங்கே என்ன ஐயர் ஹோட்டலாக இருக்குது பொங்கல் வாங்கிட்டு வரத்துக்கு இல்லை.
அதனால் இவர் எல்லாம் நான்வெஜிடேரியன் ஸ்டஃப்பை செஞ்சு கொண்டாந்து அங்கே வைக்கிறார். வச்சுவிட்டு தண்ணியை தூக்கி வாயிலிருந்து கொப்பிடிச்சு விட்டு தலையில் இருக்க பூவெல்லாம் தூக்கி வச்சுவிட்டு, ஏற்கனவே பூ இருக்கு, என்ன பண்ணுறது, கால்லையே எல்லாத்தையும் தள்ளி விடுறார். கால் செருப்பு கால்லையே எல்லாத்தையும் தள்ளி விட்டுவிட்டு, செருப்பு கால்லையே தள்ளி விட்டுவிட்டு, புதுசாக பூவை தலையில் வச்ச பூ, இவர் வச்சுக்கிட்ட பூவை எடுத்து வச்சுவிட்டு, அதுக்கப்புறம் இதை வச்சு, சாமி இன்றைக்கி மான் கறி தான் கிடச்சிது, நாளைக்கு கௌதாரி கொண்டு வரேன், இன்றைக்கி காடை கௌதாரிலாம் நாளைக்கு கிடைக்கும், இன்றைக்கி மான் தான் கிடச்சிது, அதுதான் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு சாமி அப்படின்ட்டு வைக்கிறார். வச்சுட்டு, சாமி சாப்பிட்ற நேரத்தில் உங்களை ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஐ வில் வெயிட் அப்படின்னு வெளியில் அப்படி வில்லை வச்சுக்கிட்டு அப்படி நிற்கிறார். இப்போ சாமி என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள்? சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாது? சாப்பிட்லேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் வைப்பாரா? அடுத்த விட வைப்பாரா? நேற்று வச்சதே இருந்ததுன்னா வைப்பாரா? வைக்க மாட்டார். அப்போ 6 நாளும் கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவரே 6 நாள் சாப்பிட்ருக்காரா சார்? அதில் ஒரு பியூட்டி பாருங்க, அதில் அதை மறைச்சாராங்கிறது முக்கியம் இல்லை, அதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்ட மாதிரி ஒரு பாவனை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற போனையெல்லாம் எடுத்து சிதறி போட்டிருக்கார் அங்கங்கே ஏன்னா அடுத்த நாள் சிவகோசரியார் வரும்போது எலும்பு துண்டாக இருக்கே, நானும் படித்து பார்த்தேன், எலும்பு துண்டு எங்கேருந்து வரும்? இவர் சாப்பிட்டது போட்டால் தானே வரும். மொத்தமாக மறைச்சிருந்தாருன்னா டோட்டலாக மறைஞ்சிருக்கும். சாப்பிட்ட மாதிரி காட்டுற ஒரு போஸ் கொடுத்துருக்கார். மறைச்சதோட அவன் சாப்பிட்டாரு சாமின்னு தெரியணும்ல, மறைச்சா யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சா, அங்கேயே எலும்பு துண்டெல்லாம் நாளை போட்டு இதை எடுத்து அப்படி மறைச்சோடனே சாமி சாப்பிட்றாருன்னு அவருக்கு ஒரே சந்தோஷம். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அவர் பாவம் கீழே இருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து மேலே அவ்வளோ படி ஏறி தினம் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறார். பாவி எவனோ இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டு எலும்பு துண்டெல்லாம் போட்டிருக்கான். இந்த இடம் இவ்வளோ அபச்சாரம் ஆயிடுச்சே, இவ்வளவு அபச்சாரம் இருக்க, நான் என்ன பண்ணுவேன் சாமி, இவன் என்ன பண்ணுவேன் சாமி, அவன் நல்லா இருப்பானா சாமி அப்படின்னு கேட்டுக்கிட்டு அழுதுகிட்ட அபிஷேகம் பண்ணி கிட்டத்தட்ட கும்பாபிஷேகம் பண்ணி மந்திரங்களை ஓதி பண்ணுற 6 நாளாக பண்ணுற. சாமி என்ன பண்ணணும்? நேராக திண்ணனாருடைய கண்ணை அசர வச்சு கனவுல போய், இந்த பாரு நீ பூஜை பண்ணணுன்னு விரும்பினேன், நானும் பண்ணேன், எத்தனை நாளாக பண்ணிகிட்ருப்பேன், இப்படியே இந்த பூஜையை கொண்டு வந்து இப்படி பண்ணுறிய, பூவை கொண்டு வந்து இப்படி போடுறிய, தண்ணியை எப்படி கொப்பளிக்கிறிய, இந்த மாதிரி இல்லாமல் பூஜை பண்ணுறது. பூஜை எப்படி பண்ணணுன்னு உனக்கு விருப்பம் இருந்தால் நான் ஒரு வழி சொல்கிறேன், நீ என்ன பண்ணி இந்த மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிக்க. இப்போ சிவகோசரியான்னு ஒருத்தர் வருவார், அவர் பூஜை பண்ணுவார், அதை பாரு, அதை பார்த்துட்டு அது மாதிரியே நீ பண்ணு. அப்படி தானே சொல்லியிருக்கணும், என்னங்க அப்படி தானே சொல்லியிருக்கணும். இவர் என்ன சொன்னார்? அவர் கனவுல போய் இவர் எப்படி பூஜை பண்ணுறாருன்னு நீ மறைஞ்சு நின்று பாரு இல்லைங்களா? அப்போ அவ்வளோ நாள் 6 நாளும் கும்பாபிஷேகம் பண்ணி, அதுக்கு முன்னால் வேதாகமங்களில் சொன்ன மாதிரிலாம் பூஜை பண்ணி, இவ்வளோ தூரம் பூஜை பண்ண சிவகோசரியார் கனவுல போய் நீ அவர் எப்படி பூஜை பண்ணுறான்னு பாரு. புதுசாக வந்தான் 6 நாள், 6 நாள் தான் அவன் பண்ணுறா, எப்படி பண்ணுறான்னு பாருன்னாருன்னா, அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த திண்மை, இந்த மனத்தின்மை. அப்போ இவர் வந்து 6 நாளில் பூஜை பண்ணவரை என்ன பண்ணார்? கூப்பிட்டு கண்ணப்ப நில்லு அப்படின்னு வலப்பக்கம் நிற்க வச்சுட்டார். இப்போ சிவகோசரியாருக்கு கிடைக்கலையே, யோஜனை பண்ணி பார்க்கணும். என்னென்ன இருக்குது 6. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த சிவபெருமானுக்கு பாகுபாடு கிடையாது. ஆனால் திண்ணனாருடைய அன்பு 6 நாளில் அவருக்கு முத்தியை விளைவித்தது, அவ்வளோதான். நம்முடைய அன்பு தான் அதை விளைவிக்கும். ஆகையினால உயிரினுடைய விருப்பு வெறுப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் விரும்பினது என்னவோ அதுபடி தான் நடக்கும். நான் ஈசனையே விரும்பினால்
அந்த விருப்புக்கு தக்கவாறு தான் செய்வார் சாமி. நான் ஈசனையும் விரும்புவேன் இல்லையா, மற்றதையும் விரும்புவேன்னு சொன்னால் அதுதான் நாம் பார்த்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நான் சாயந்தரம் 6 to 9 டிவியில் இருக்கிற தொலைக்காட்சிகள் முதன்முறையாக வரைக்கும் பார்ப்பேன். 9:30 மணிக்கு மேலே 2 பதிகம் பாடிட்டு படுத்துருவேன். கனவுல எது வரும்னு நினைக்கிறீங்க? என்ன ஒன்றுமே பதில் வர மாட்டேங்குது. நன்றி ஐயா. டி பிரகாஷ், UK. நமச்சிவாய ஐயா, ஒரு அடிப்படை சந்தேகம். மூல பிரகிருதி அசுத்த மாயா பரிணாமம் என்று கூறுகிறோம். அப்படியானால் ஒடுக்கம் செய்யும்பொழுது மூல பிரகிருதி எப்படி அசுத்த மாயையில் சூக்குமமாக ஒடுங்கும்? தயிர் பாலில் ஒடுங்க முடியாது தானே? அது பரிணாமம் இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் பெரிய நிலையில் கூட ஒரு பெரிய விஷயங்களை சொல்லுகிற பொழுது இந்த மாயையை பற்றிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா பேர்த்துக்கு சைவ சித்தாந்திகளுக்கே இருக்குது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயை, 2 மாயை இருக்குது. பிரகிருதி மாயை என்பதை எப்படி சொல்லலாம்? அதை ஒரு தனி மாயையாக சொல்கிறதா, இல்லை அசுத்த மாயினுடைய காரியமாக சொல்லுவதா அப்படின்னு பார்க்கிற பொழுது, இது எல்லாமே காரிய ஒடுக்கமாக இருக்கிற பொழுது காரணத்தில் சென்று தான் ஒடுங்கும். 5 பூதங்கள் தான் காரணம். இப்போ பால் தயிர் ஆயிடுச்சு என்று சொன்னால் அது பரிணாமம். இப்போ நம்ம இதில் பரிணாமத்தை பற்றி பேசலை. அது காரண காரியம். இது காரணம், அது காரியம். காரியம் காரணத்தில் ஒடுங்கும். இந்த உடம்பு முழுக்க எரிக்கப்படுகிற பொழுது என்ன நிகழ்கிறது? சத்தம் முதல் 5 தன்வழி தான் சாரில் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ அப்படின்னு திருமூலர் கேட்குறார். பஞ்சபூதங்களை நம்ம எரிக்கிற பொழுது அது எரித்து சாம்பல் ஆகிடுதுன்னு சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், நெருப்பின் வழியாக அந்தந்த பூதங்களுக்கு அது போய் சேர்ந்து விடுகிறது. அந்தந்த பூதங்களுக்கு அந்தந்த இடத்துல போய் சேர்ந்துடும் அது. ஆகையினாலே இந்த அசுத்த மாயைக்கு போய் இது ஒடுங்கும். அசுத்த மாயை சுத்த மாயையில் ஒடுங்கும். சுத்த மாயை சக்தியில் ஒடுங்கும். சக்தி சிவத்தில் ஒடுங்கிறோம். அப்படி தான் ஒடுக்கம் நிகழும். எல்லாமே மாயா காரியங்கள். காரியங்கள் காரணத்தில் தான் ஒடுங்கும். எந்த உலகத்தில் எந்த பொருளும் அழியாது. ஏதாவது ஒன்று உருமாறும், அவ்வளவுதானே தவிர இல்லது வாராது, இல்லது தோன்றாது, உள்ளது வாராது. இதுதான் அடிப்படை. நன்றி ஐயா. அடுத்த கேள்வி. அதியமான் ரங்கசாமி, சென்னை. சரீரம், அதாவது உடம்பு, கோஷம், இது 2 வேறு வேறா அல்லது ஒன்றா? கோஷம் தாத்வீகங்கள் பேசும்போது பயன்படுத்தப்படுமா? சிவதத்துவம் எந்த சரீரத்தில் அல்லது கோஷத்தில் உள்ளது? கோஷம் சூக்கமம் காரணம் உடம்பின் உள்ளுரையா? இந்த பேர் குழப்பம் இருக்கு அவங்களுக்கு. கோஷம் சரீரம் இதெல்லாம் ஒரே தான், பேர் குழப்பம். கோஷம்ங்கிறது உடம்பு தான். கோஷம்ங்கிறது 5 கோஷம்: அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்கிறது உடம்பு தான் கோஷம்னு சொல்லுவது. அந்த உடம்பிலே 2 ஒன்றான்னு கேட்டார். 2 ஒன்று தான். உடம்பு கோஷம். கோஷம் தாத்வீகங்கள் பேசும்போது பயன்படுத்தப்படுமா அப்படின்னு கேட்குற பொழுது, தத்துவங்கள் பேசும் பொழுது தாத்வீகங்கள் தூள உடம்போடு சரி. தாத்வீகங்கள் 60 தாத்வீகங்கள், 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்களும் தூள உடம்போடு சரி, அங்கேயே முடிஞ்சுவிடும். தாத்வீகங்கிறது 5 பூதங்களுடைய காரியங்கள், அது தூள உடம்போடு சரி, அவ்வளோதான், முடிஞ்சுது. சப்த தாதுக்கள் என்று சொல்லுவோம். மித்தபடி சூக்கும உடம்பு அதிலெல்லாம் காரியங்கள் கிடையவே கிடையாது. பஞ்சபூத காரியங்கள் கிடையாது. இப்போ உடம்பில் மட்டும்தான் ரத்தம் இருக்கும், தூள உடம்பில். சூக்கும உடம்பில் ரத்தம் அங்கே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எலும்பு இங்கே தான் இருக்கும். அதில் எங்கே எலும்பு இருக்கும்?
அதனால் அது கிடையாது, அப்படி கிடையாது. சிவத்தத்துவம் எந்த சரீரத்தில் சிவத்தத்துவம் உள்ளது அல்லது எந்த கோஷத்தில் உள்ளது? சிவத்தத்துவம் எந்த சரீரத்திலும் இல்லை. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் நான் வந்து கரண்ட்டு யூஸ் பண்ணுறேன், சுவிட்சு யூஸ் பண்ணுறேன், ஃபேன் வேணுன்னா ஃபேன் போட்டுக்குவேன், லைட் வேணுன்னா லைட் போட்டுக்குவேன், ஏசி வேணும்னா ஏசி போட்டுக்குவேன், எல்லாம் போட்டுக்குவேன். அது என் இஷ்டத்தில் தானே இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அது ஈபி இஷ்டத்தில் இருக்குது. இப்போ நான் போடும்போது ஈபி ஆஃப் பண்ணி வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் எங்கேருந்து போடுறது? புரியுதா உங்களுக்கு? அப்போ எத்தனை தத்துவங்கள் இருந்தாலும் சிவகோஷங்கிற ஈபி ஆன் ஆகிருக்கணும், அப்போ தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். இல்லைன்னா சிவ தத்துவங்கள் வெளியில் இருக்கிறது. ஈபி நம்ம வீட்டிலையா இருக்குது? எங்கேயோ இருக்குது. அது மாதிரி சிவத்தத்துவங்கிறது சுத்தமாயையில் இருக்குது. சுத்தமாயையில் இருக்கக்கூடிய சிவத்தத்துவங்கள் நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணுது. அது எங்கேயும் இல்லை, உள்ளுக்குள்ளே சித்தமாய இடம் இருக்குது, அங்கே தான் இருக்குது அந்த சிவத்தத்துவங்கள். அது எந்த கோஷத்தில் இல்லை, கோஷத்தில் இல்லை, அது காரண உடம்பின் உட்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அது சுத்தமாயி இருக்குது. அதை தாண்டித்தான் இந்த தூய்மையான இடமானது இருக்கிறது. நன்றி ஐயா. அஸ்வின் சரவணன், கத்தார். சிவனின் ஐந்தொழில்கள் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்பதாகும். சிவபுராணத்தில் படைப்பாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் என்றும், போற்றி திரு அகவலில் படைப்பாய், காப்பாய், துடைப்பாய், போற்றி என்றும் வருகிறது. ஒரு இடத்தில் அழிப்பாய், ஒரு இடத்தில் துடைப்பாய் என்றும் வருவதன் பொருள் விளக்கவும் ஐயா. இல்லை, அழிப்பாய் என்று சொல்லுவது அந்த அழித்தல் என்கிற தொழில் என்னன்னு கேட்டால் ஒடுக்கம்தான். அது அழித்தல்ன்றது துடைத்தல், நீக்குதல்னு அர்த்தம். துடைத்தல்னால் நீக்குதல்னு அர்த்தம். அழித்தல் என்று சொல்லுவது இப்போ அந்த தேகத்தை, தூல தேகத்தை நீக்கிடுறது, அழிச்சிடுறது. தூல தேகம் இது வரைக்கும் அந்த வினைகளை அனுபவிக்கிறதுக்காக அந்த தேகம் பயன்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ வினைகள் தீர்ந்து போச்சு. அந்த அந்த உடம்பை அழிச்சிட வேண்டியது தானே. உடம்பை அழித்தல் என்பது இல்லாமல் செய்வது. ஆனால் அந்த உடம்பு இல்லாமல் செய்வது என்ன தத்துவம் முழுக்கவே இல்லாமல் பண்ண முடியாது, அது வேறு ஃபார்முக்கு போயிடும், அவ்வளவுதான். நன்றி ஐயா. திருமதி சந்திரவதனா, கத்தார். ஐயா நமச்சிவாயம். பொதுவாக சிவபெருமான் என்று குறிப்பிடும்போது கைலாயத்தில் அம்பாளோடு சிவன் உள்ள நிலையாக சொல்லப்படுகிறது. சைவ சித்தாந்த அடிப்படையில் சதாசிவன், மகேஸ்வரர், வித்யேஸ்வரர், ஸ்ரீகண்ட உருத்திரர் என்ற பல்வேறு நிலைகள் உள்ளது. சிவன் போன்ற வடிவில் உள்ள இவர்கள் எத்தனை பேர்? அவர்கள் உள்ள நிலைகளை பற்றி விளக்கவும் ஐயா. இல்லை, ஸ்ரீகண்ட ருத்ரர் அப்படிங்கிற ஏகதேச ருத்ரர்கள்னு 11 உருத்திரர்கள் இருக்கிறதா நாம் சொல்லுகிறோம். ஆனாலும் கூட உருத்திரர்கள் எண்ணிறந்தவர்கள். ஏன்னு கேட்டால் அந்த உருத்திரர்களில் தகுதி வாய்ந்தவர்கள் பதவிக்கு வருகிறார்கள். விஞ்ஞானகலரே சுத்தமாயில் எண்ணிறந்த பேர் விஞ்ஞானகலராக இருக்கிறாங்க. அந்த விஞ்ஞானகலரில் தான் பதவி கொடுக்குறாங்க, பதமுத்தியில் இருக்கிறாங்க. விஞ்ஞானகலர் ஆணவ மலம் மட்டும் இருக்கும், மாயாமலமும் கண்மமலமும் இல்லாமல் ஆணவ மலத்தினுடைய ட்ரேஸ் மட்டும் இருக்கும். அவர்கள் கணக்கு கிடையாது, நிறைய பேர் இருக்கிறார்கள். மிக்க நன்றி ஐயா. சரவணன், கத்தார். பெத்த நிலையில் உள்ள உயிர்கள் பிற உயிர்களுக்கு பயன்படுமாறு சிவபெருமான் வகுத்துள்ளார். உதாரணமாக தாவரம் காற்றில் பிராணவாயுவை உற்பத்தி செய்தும் உயிர்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்தும் தருகின்றது. பரமுத்தி அடைந்த உயிர்கள் பெத்த நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு எவ்வாறு கருணை புரியும் ஐயா? பாம்பன் சுவாமிகளுக்கு உபதேசம் நிகழ்ந்தபோது அருணகிரிநாதரும் அகத்தியரும் முருகனுடன் வந்தார்கள் என்பதன் நுட்பம் பற்றி சற்று விளக்கவும் ஐயா. அதாவது முருகன் உபதேசம் பண்ணுகிற பொழுது முருகன் வந்ததற்கான காரணம் அவர் பரம்பொருளாகவே தான் அங்கே வந்தார். அவருக்கு குருநாதராக வந்தார், பரம்பொருளாக வந்தார். இருந்தாலும் அந்த பிரணவ பரம்பரையைச் சேர்ந்தவர் பாம்பன் சுவாமி என்று காட்டுவதற்காக பிரணவ பரம்பரை என்று சொல்லுவது அகத்தியர்,
அருணகிரிநாதர் அதையே எழுதுகிறார். அவர் அந்த திருத்தொடையலில் எழுதுகிற பொழுது அகத்தியன் நக்கீரன் நனிதபத்தில் உயர் நாரதன் மகத்துவம் பெற்ற திருப்புகழ் பண்ணவன் என்று அந்த பிரணவ பரம்பரையை சொல்லுகிறார். எனவே முருகன் இங்கே வந்ததற்கு காரணம் பாம்பன் சுவாமி பிரணவ பரம்பரையைச் சேர்ந்தவர் என்று காட்டுவதற்காக. சிவபெருமானுடைய இது நந்தி பரம்பரை, அது நந்தி கைலாய பரம்பரை என்று சொல்வார்கள். இது பிரணவ பரம்பரை. ஏன்னா எப்போ பிரணவ உபதேசம் பண்ணாரோ அப்போவே அகத்தியருக்கு பிரணவ உபதேசம் பண்ண சொல்லி அகத்தியர்லேருந்து அந்த பரம்பரை தொடங்குகிறது. முத்தி சிவமுத்தி தான் எல்லாமே. கேட்குறது பெத்த நிலையில் ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உதவுவது போல் பரமுத்தியிலே அங்கே உள்ளவங்க மற்ற உயிர்களுக்கு உதவ முடியுமான்னு கேட்குறாங்க. எங்கே மேலேயா? எந்த இடத்துல? பெத்த நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு பரமுத்தி அடைந்த உயிர்கள் பெத்த நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு எவ்வாறு கருணை புரியும்? பெத்த நிலையில் உள்ள உயிர்கள் பிற உயிர்களுக்கு பயன்படுமாறு சிவபெருமான் வகுத்துள்ளார். உதாரணமாக தாவரம் காற்றில் பிராணவாயு உற்பத்தி செய்து உயிர்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்தும் தருகின்றது. பரமுத்தி அடைந்த உயிர்கள் பெத்த நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு எவ்வாறு கருணை புரியும்? அதாவது ஒரு முக்கியமான விஷயம், பரமுத்தி அடைந்த பிறகு மற்ற உயிர்களோடு தொடர்பு இருக்காது, எந்த உயிரோடையும் தொடர்பு இருக்காது. அது சிவத்தோடு இணைந்து இந்த ஒரு உயிர் இன்னொரு உயிரை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 உயிருக்கும் உடம்பு இருக்கணும். உடம்பை விட்டு நீங்கின பிறகு அந்த உயிரோட தொடர்பு இருக்குன்னா, இப்போ நம்மளை விட்டு கிளம்புனவங்க எத்தனையோ பேரை நம்ம தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கலாம். எங்கே போயிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஏன்னா உடம்பில் இருக்கும் பொழுது தான் தொடர்பு இருக்குமே தவிர உடம்பை நீக்கிய பிறகு அந்த உயிர் இதையும் அறியாது, இது அதனையும் அறியாது. உயிர் ஒன்றுக்கு ஒன்றே அறியாது, உயிர் ஒன்றை ஒன்று அறியாது. இப்போ உதாரணம் சொல்லுகிறேன். இப்போ நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் என்னை பார்க்கிறீர்கள் இல்லையா? எல்லோரும் என்னை பார்க்கிறீர்கள். எல்லாரும் பார்க்கிற பொழுது இப்போ இவரும் என்னை பார்க்குறார், நீங்களும் என்னை பார்க்குறீங்க. உங்கள் பார்வையும் என் மேலே இருக்குது, இவருடைய பார்வையும் இருக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன தெரியறதோட நீங்கள் பார்க்குறதும் தெரியணுமில்ல. இவங்க பார்வை இங்கே இருக்குல்ல. அப்போ நான் பார்க்கும்போது யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியணுமில்ல. தெரியுமா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அம்மா நீங்கள் என்னை பார்க்குறீங்கம்மா, என்னை யார் யார் பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போ எப்படி தெரியும்? பின்னாடியோ முன்னாடியோ தெரியாதே. நான் ஒரு பொருளை பார்க்குறேன்னா, இந்த பொருளை பார்க்குறேன்னா இதில் எத்தனை பேருடைய விழிப்பார்வைகள் இதில் பட்டிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு பொருளின் மேலே பல பார்வைகள் இருக்கலாம், ஆனால் எல்லா பார்வையும் ஒவ்வொரு பார்வையும் அறியாது. ஒரு உயிர் மற்ற உயிர்களை அறியாது, எந்த உயிரும் மற்ற உயிர்களை அறியாது. உடம்பில் இருந்தால்தான் தெரியும். உடம்பில் இருந்தால்தான் இந்த உடம்பில் இருக்கிற உயிர், இந்த உடம்பில் இருக்கிற உயிர் அப்படின்னு தெரியுமே தவிர உடம்பை விட்டு நீங்குமே ஆனால் உயிர்கள் ஒன்றை ஒன்று அறியாது. அப்படி இருக்கும்போது பெத்த நிலையில் இருக்கிற உயிர்கள் பரமுத்தி அடைந்து விட்டால் அது சிவமாம் நிலையில் இருக்குமே தவிர அதுக்கு வேறு எந்த ஆனந்தத்தை பெற்று அனுபவிக்குமே தவிர வேறு அதுக்கு வேலை கிடையாது. பெத்தத்தில் இருக்கிறது உதவணுன்னா சாமி என்ன பண்ணுவார்? மாணிக்கவாசகர் அனுப்பிச்ச மாதிரி, திருஞான சம்பந்தர் அனுப்பிச்ச மாதிரி அபரமுத்தியில் இருக்கிறவர்களை அனுப்புவார். அவங்க தான் உதவி செய்வார்கள். அதுதான் அந்த சாமிக்கு அருள் கொடுக்கும்போது அருணகிரிநாதரையும் அழைச்சிட்டு வந்தாங்க இல்லையா? அதனால கேட்குறாங்க. பரமுத்தியில் இருக்கிறாங்க தானே அருணகிரிநாதரும் அகத்திய அபரமுத்தியில் இருந்திருப்பார்கள். பரமுத்தியில் இருந்தால் ஆன்ம தனியாகவே வராது. பரமுத்தி அப்படின்னு சொல்லிட்டால் அதுக்கப்புறம் அந்த ஆன்மா தனியாக பிரிஞ்சு வர பரமுத்தியில் அடைஞ்சிட்டால் சிவமாம் தன்மை அடைஞ்சு வரவே வராது. அதுக்கப்புறம் அப்புறமுத்தியில் இருந்தால் தான் அனுப்புவார், அப்படி அனுப்புவார். நன்றி ஐயா. அடுத்த கேள்வி வீரையன் ராப்போ வீரையன் வில்லிவாக்கம். பெற்றோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அவருடைய பிள்ளைகளை சேரும் என்று பலர் நம்புகின்றனர்.
இது பற்றி தங்கள் கருத்தை அறிய விரும்புகிறேன். பெற்றோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அவருடைய பிள்ளைகளை சேரும் என்று பலர் நம்புகின்றனர். இது பற்றி தங்கள் கருத்தை அறிய விரும்புகிறேன். சௌரியமா எல்லா பெற்றோர்களும் பாவங்களை பண்ணிவிட்டு சொத்தை பங்கிட்டு கொடுக்குற மாதிரி எல்லாப்பா எடுத்துக்கப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். நாட் டிரான்ஸ்ஃபரபிள், பண்ணவே முடியாது. அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், அவ்வளோதான். யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. என்ன செய்யலான்னா, ஒரு உயிருக்காக இன்னொரு உயிர் வேண்டி நிற்கலாம், அந்த உயிருக்கு நன்மை புரியுன்னு கேட்டு நிற்கலாம். அது ஈஸ்வரனுடைய ஒரு டிசிஷன், அவ்வளோதான் செய்யலாமே தவிர என் பாவத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்துரு சாமி அப்படின்னு சொன்னால், சாமி என் பாவத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்துரு சாமி அப்படின்னு சொன்னால், சரிப்பா எழுதி கொடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மாற்றி கொடுத்துட முடியுமா? யாருக்கும் மாற்ற முடியாது. அப்பா செஞ்ச பாவ புண்ணியத்துக்காக அப்பா, புள்ள செஞ்ச பாவ புண்ணியம் பிள்ளையோடது அப்பாவுக்கு வராது, அப்பாவோடது பிள்ளைக்கு வராது. அப்பா சாப்பிட்டாருன்னா அவர் தான் செமிச்சாகணும். பிள்ளைகிட்ட போய் நிறையா சாப்பிட்டுட்டா நீ கொஞ்சம் செமிச்சிடுறா அப்படின்னா பிள்ளை எப்படி செமிப்பான்? நீ தின்னது நீயே செமிச்சு தொலை, என்கிட்ட ஏன் வந்து சொல்கிறேம்மா. அதனால் யார் உண்டார்களோ அவர்கள் தான் செமிக்க வேண்டும், யார் வினை புரிந்தார்களோ அவர்கள் தான் வினையின் பயனை அனுபவிக்க வேண்டும். அதை டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது. அந்த இப்போ அப்பாவும் பிள்ளையும் அது எப்படி தொடர்பு அது இருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டால், இவர் பிள்ளையா வந்து ஏன் பிறந்தாருன்னா பழைய கணக்கு, இல்லாட்டி வந்து பண்ணட்டாங்க. ஒருவருக்கு ஒரு உயிர் பிள்ளையாக வருகிறது என்று சொன்னால் பழங்கணக்கு இருக்கு. கணக்கு இல்லாமல் யாரோ ஒருத்தரை தூக்கி பிள்ளையா போட மாட்டார். ரெண்டு பேருக்கு குடுக்கல் வாங்கல சிக்கல், குடுக்கல் வாங்கல் சரியாக இருந்தால் வந்திருக்க மாட்டாங்க. குடுக்கல் வாங்கல சிக்கல் இருந்திருக்கு, சரி பண்ணு அப்படின்னு இந்த பிறவியில் அனுப்புகிற பிள்ளைய அவர் சொல்ல ரொம்ப வருத்தப்பட்டார். ஒருத்தர் ரொம்ப வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து, அவனுக்கு ஃபாரினில் வேலை வாங்கி கொடுத்து ஃபாரினில் போய் செட்டில் ஆனவுடனே என்ன பண்ணிட்டான், அங்கேயே ஒரு பொண்ணை ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்னால் வர முடியலப்பா அப்படின்ட்டான். வரதே இல்லை, வருத்தப்பட்டார். அப்போ ஒரு சாமி சொன்னார், 10 லட்ச ரூபா இவன்கிட்ட கடன் வாங்கியிருப்பேன், அவன் பிள்ளையா வந்தான், வசூல் பண்ணிட்டான் 10 லட்சத்தையும். இனிமேல் அவனுக்கு உனக்கு தொடர்பு இல்லை, 5 பைசா அவனும் தரமாட்டான், நீயும் அவனுக்கு தரமாட்டேன், முடிஞ்சு போச்சு, அக்கௌண்ட்டு ஓவர் அப்படின்ட்டு. அதுதான் கணக்கு. இல்லைன்னா ஏன் வரணும்னு சொல்லுங்கள். இல்லை, அதுதான் வினை தொடர்பு இருக்கிறவர்கள் மட்டும்தான் உறவாக வரும். வினை தொடர்பு இல்லைன்னா உறவாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம இந்த உலகத்தில் எத்தனையோ பேரை பார்க்குறோம், எல்லாரோடையும் நமக்கு தொடர்பு இருக்கா? இல்லை. யாரோட எல்லாம் வினை தொடர்பு இருக்கோ அவங்களோட மட்டும்தான் நமக்கு கனெக்ஷன் ஏற்படும். பஸ்ஸில் நான் அடிக்கடி சொல்லுவேன், பஸ்ஸில் ஏறுவோம், கூட்டமாக இருக்கும், நடுவில் நின்றுட்டுருப்போம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் கூட்டத்தில் ஏறி ஒருத்தர் நேராக அங்கேருந்து வந்து நடுவில் நிற்கிற நம்ம காலை பூட்ஸு காலில் ஒரு மிதிப்பான். ஏப்பா இத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னை தேடி வந்து மிதிக்கிறியேன்னு கேட்டால், ஆசை எனக்கு உன்னை மிதிக்கணும்னு அப்படிமா. சண்டை ஜகுருவான நடக்கும். இறங்கினதுக்கப்புறம் இவன் அப்படி போயிடுவான், அவன் அப்படி போயிடுவான், முடிஞ்சு போச்சு. ஏன்? ஏதோ ஒரு வினை தொடர்பு. அவன் காலை எங்கேயோ மீச்சிருக்கான். அதனால் இவன் தேடி வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் ஏறி மிதிச்சுட்டு அவன் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி போயிடுவான், முடிஞ்சு போச்சு. தொடர்பு இல்லாமல் எப்படி வரும்னு சொல்லுங்கள். தொடர்பு, வினை தொடர்பு இருக்கிறவர்களை தான் நம்ம சந்திப்போம். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒருத்தர் சந்திக்கிறோம்னா நாமெல்லாம் சிவத்தொடர்பு உடையவர்கள். சிவத்தொடர்பு இல்லாமல் சந்திக்க முடியாது, வர முடியாது, இல்லைங்களா? அதுதான் காரணம். நன்றி ஐயா. அடுத்தது திருமுறை கேள்விகள். திருமுறை கேள்விகள் 2 பகுதி முடிஞ்சிருக்கு இப்போ தான். ரைட். ஞானாசிரி என் மோகன், பெங்களூர். ஞானாசிரியர் ஐயா அவர்கள் திருவடிகளுக்கு அடியேன் பணிவான வணக்கம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பதிகத்தில் சில இடங்களில் அடியேன் என்கிறார், சில இடங்களில் அடியார்க்கும் அடியேன் என்கிறார். இதற்கான காரணம் என்ன என்று விளக்கம் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அது வந்து பல முறையாக பல பேர் சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக இருக்கிற அடியார்களுக்கு அடியேன்னு சொல்கிறார். அன்னதானம் பண்ணி இந்த உண்டி கொடுத்தவர்களுக்கெல்லாம் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லுகிறார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அடியேன் அடியாருங்கிறது, இப்போ அவர்கள் இருந்த காலத்திலேயே அவர்களுக்கு அடியார்கள் இருந்திருந்தால் அந்த அடியாருக்கும் அடியேன்னு சொல்கிறார்.
அப்படி அடியார்கள் இல்லாமல் தனியாக அவர் மட்டுமே இருந்திருந்தால் அந்த அடியாருக்கு அடியேன் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் அது. சில அடியார்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய அடியார்கள் இருப்பாங்க, அந்த அடியார்களுக்கு அடியேன் என்று அதை சொல்லிக்கொள்வார். அதான் அடியாருக்கும் அடியேன்கிறது. நன்றி ஐயா. அடுத்த கேள்வி சத்சங்க அன்பர் நமச்சிவாயம் ஐயா. ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்று திருவம்பாவையில் அருளும் மணிவாசகர் திரு சதகத்தில் ஆனந்தாதீதத்தில் 7வது பாடலில் ஆதியும் அந்தமும் ஆயினாய் போற்றி அப்பனே என அருளுகிறார். சற்று விளக்க வேண்டுகிறேன் ஐயா. இல்லை, அது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அவருக்கு தொடக்கமும் முடிவும் கிடையாதுங்கிறது. அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் கிடையாது தொடக்கம் முடிவு. உயிருக்கு ஏது தொடக்கம் முடிவு? உயிர் இந்த உடம்பை எடுக்கிற பொழுது இதுக்கு ஒரு தொடக்கம் உண்டு, இதுக்கு ஒரு முடிவு உண்டு. இதுக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டு, டேட் ஆஃப் ரிலீஃப் அது உண்டு இல்லையா? அது தொடக்கம் ஒன்று உண்டு, முடிவு ஒன்று உண்டு. நமக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி அவருக்கு ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஆனால் நமக்கு ஆதியும் அந்தமும் செய்கிறவர். இந்த உடம்பை கொடுக்குறவரும் அவர் தான், எடுக்கிறவரும் அவர் தான். எனவே ஆதியும் அந்தமும் ஆவது என்பது நமக்கு இந்த உலகத்தில் தொடர்பை ஏற்படுத்துவதும் பிறகு தொடர்பை அறுப்பதுமாக இருக்கிறார். இந்த உலகத்துக்கு தொடர்பை ஏற்படுத்துறது அவர் தான். பிரபஞ்சத்தில் ஒரே நாளில் கட் பண்ணிடுவார், டோட்டல் கனெக்ஷன் கட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் ஆதியும் அந்தமும் ஆயினாய். நன்றி ஐயா. அடுத்த கேள்வி ஒரு பொது கேள்வி. வணக்கம் ஐயா. நால்வர் பெருமக்கள் வாழ்விலும் திருக்கோயில் வழிபாடு என்பது பின்னி பிணைந்துள்ளது. அவர்கள் காட்டிய நெறி திருக்கோயில் வழிபாடே நம்மை ஈடேற்றும் என்பது. சிவஞான போதம் 12ஆம் சூத்திரமும் ஞானிகளுக்கும் திருக்கோயில் வழிபாடு அவசியம் என்று அறிவுறுத்துகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சில பழமையான புகழ் பெறாத கோயில்கள் தவிர மற்றைய புகழ்பெற்ற கோயில்களில் எல்லாம் ஆலயத்தை முழுமையாக வலம் வரக்கூட இயலவில்லை. தடுப்பு போட்டு அடைத்து விட்டார்கள். கருவறையிலும் மூலவரை மிக தள்ளி நின்று காட்டி விரட்டி வருகிறார்கள். மற்ற முறை சீர்கேடுகள் இங்கே குறிப்பிடப்படவில்லை. இந்த சூழலில் நாம் அந்த ஆலயங்களுக்கு சென்றால் எப்படி வழிபட வேண்டும்? வழிகாட்டி நெறிப்படுத்துங்கள் ஐயா. இல்லை, அது அந்த குறைபாடு இருக்கத்தான் செய்யுது. இப்போ இப்படி பார்க்கலாம், நம்ம ஏன் எல்லோரும் ஒரே கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம்? ஆளே வராத கோயிலெலாம் நிறைய இருக்குது. எங்கள் ஏரியாவிலே 2 சிவன் கோயில் இருக்குது, அதுக்கு ஆளே இல்லை. எல்லோரும் கபாலீஸ்வரர் கோயிலே போய் நின்னா, அல்லது எல்லோரும் போய் திருவான்மையூர்லேயே நின்னோம்னா, அது அவர் தான் சொல்லி ஏற்பாடு பண்ணுறாரு, வரவங்களுக்கு கொஞ்சம் விரட்டுப்பா, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, மற்ற கோயிலில் ஆளே இருக்க மாட்டேங்குது. எத்தனையோ சிவன் கோயிலில் நீங்கள், நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க, நான் காட்டுறேன். கோயில்களில் சைதாப்பேட்டையிலேயே இருக்குது, சவுந்தரேஸ்வரர் கோயில்னு இருக்குது, நல்ல கோயில், அருமையான கோயில். சாமி இந்த இவ்வளோ உயரம் தான் இருப்பார். அம்பா பேர் திரிபுர சுந்தரின்னு பேர், இவ்வளோ தான் இருப்பார். அந்த பக்கம் காரணீஸ்வரர் இருக்கார், இந்த பக்கம் சவுந்தரேஸ்வரர் இருக்கார். காரணீஸ்வரரில் கூட்டம் சும்மா நெறிதூளி போகும். சவுந்தரேஸ்வரர்கிட்ட ஹாயாக போகலாம், அப்படி சுற்றி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஏன் நீங்கள் அங்கே போகிறீங்க, இங்கே போங்க, சவுந்தரேஸ்வரர் போங்க, அப்படி தான் பண்ணு. வேறு என்ன பண்ணுறது? இப்போ நம்ம போய் அவன்கிட்ட அல்லாடிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? கட்டை கட்டுறதுன்னா அதுக்காகத்தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரே இருக்கார். ஈஓ இருக்கிறதே கட்டை கட்டுறதுக்கும் அவருக்கு வசூல் பண்ணுறதுக்கும் தான் இருக்குது. அவருக்கு டார்கெட் போட்டு வச்சுருக்கிறாங்க, இவ்வளோ டார்கெட்டு நீ வசூல் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் சில கோயிலில் நான் சொல்லுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது ஞானசம்பந்தர் மதுரைக்கு போகும்போது மதுரையில் அவர் மடத்தில் தீ வச்சாங்க. யார் வச்சான்னு தெரியுமில்ல? சாமணர்கள் வச்சாங்க. அவர் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவேன்னு சொல்லிவிட்டார். அது போச்சு, அவர் ஜுரம் வந்தது. அப்புறம் இவர் போய் வாதம் பண்ணார், ஒரு மாதிரி அந்த ஜுரம் போச்சு. அப்புறம் இதில் பண்ணணுன்னாங்க, அனலில் பண்ணணுன்னாங்க, பண்ணார். புனலில் பண்ணணுன்னாங்க, வைகையிலையும் போட்டாச்சு. ஜெயித்த உடனே
இது அந்த புனலில் போகிறதுக்கு முன்னாடியே அவன் கேட்டான். அது அந்த சமணன் வந்து இந்த போட்டி தான் கடைசி போட்டி அப்படின்னு சொன்னான். ஆனால் குலச்சிரை யார் விடலை. ஏன் நீ ஒவ்வொரு போட்டியாக சொல்லிகிட்டு இருக்கிற, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வரணும். இந்த போட்டியில் தோத்தா நீ என்ன பண்ணுவேன்னு எல்லோரும் கழுவில் ஏறுறோன்ட்டான் அவன். அதில் பாதி சமணருக்கு மேலே யாரை கேட்டு இவன் இப்படி சொன்னான்? நம்மளை கேட்டான் நான் கழுவில் ஏறுன்னு, இவன் நேரில் ஏறிட்டு போகிறான், நம்மளை ஏன்னு சொன்னான் அப்படின்ட்டு அப்போவே முனவனானுங்க. கடைசியில் அது ஃபெயில் ஆகிடுச்சு. இல்லை கழுவில் ஏற்றலான்ட்டு பார்த்தார். ஏன்னா கழுவில் ஏற்றுறதுன்னா ராத்திரி தூங்குகிற மடத்தில் தீ வச்சான், அது பெரிய அஃபென்ஸு. அதுக்காக தான் ஏற்றினான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் நிறைய பேர் ஓடிட்டான். ஓடி கண்காணாத தேசத்தில் போயிட்டான். அதில் பாதி பேருக்கு மேலே இப்போ ஈவோவாக வந்திருக்கிறான். ஒரு உணர்வு கிடையாது, என்ன ஒரு கோயில் உணர்வு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா என்னவோ டல்பகதூர் ஆஃபீஸ் நடத்துகிற மாதிரி அந்த கோயிலில். சரி ரைட், அது வேண்டாம், இப்போ வேறு அது அந்த கேள்வி கேட்கலையே, வேறு ஏதோ கேள்வி கேட்டிருந்தாங்க. நமச்சிவாயா ஐயா, நன்றி ஐயா. அடுத்த கேள்வி, உண்டது நஞ்சு என்பார் மூடர்கள், முப்புறம் என்பது மும்மல காரியம் என்று திருமூலர் உணர்த்தி இருப்பதை காண்கிறோம். நால்வர் பெருமக்களும் இந்த அட்டவீரட்ட செயல்களை போற்றி தங்கள் அருளி செய்துள்ளனர். அவர்களுக்கு தெரிந்தேதான் அச்செயல்களை தங்கள் பதிகங்களில் அமைத்தார்கள். ஏன் அப்படி செய்தார்கள்? காரணம் என்னவாய் இருக்கும் ஐயா? இப்போதும் சில சொற்பொழிவாளர்கள் திருமந்திரத்தை சுட்டிக்காட்டி திருமுறைகளில் அப்படி வருகின்றது என்று சொல்வது திருமுறைகளின் புனிதத்தன்மையை பாதிக்காதா ஐயா? இதை எப்படி எதிர்கொள்வது? அதாவது நமக்கு குறியீடாக சொல்லி இருக்கிற அந்த செய்தி, அவரும் அங்கே என்ன சொல்லியிருக்கிறார், அந்த நஞ்சு என்று சொல்லுவது பெருமானுடைய திருக்கழுத்தில் நஞ்சாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லுவது ஆணவ மலத்தைத்தான் சொல்லுகிறார். உண்டது நஞ்சென்பர் மூடகால் அப்படின்னு சொல்லுவது அந்த அதோ முகத்தில் தான் அந்த விஷத்தை சாப்பிட்றார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகேஸ்வர மூர்த்தங்களில் எல்லாத்துலேயும் கண்டம் கருப்பாக இருக்காது. எந்த கழுத்து கருப்பாக இருக்கும்னா அதோ முகம்னு சொல்லுகிற அந்த ஒரு முகம்தான், அந்த ஒரு முகத்தினுடைய கழுத்து மட்டும்தான் கருப்பாக இருக்கும். மீதி 5 கழுத்து கருப்பாக இருக்காது. அதோ முகத்தில் தான் நஞ்சு உண்டாருங்கிறார். அந்த அதோ முகத்தில் நஞ்சு உண்டார் என்று சொல்லுவது அதோ முகம்தான் கீழ்நோக்கிய முகம், சகலருக்கு அருள் புரிகின்ற முகம். அதோ முகம்னு கீழ்நோக்கி இருக்கும், அது சகலருக்கு அருள் புரிகின்ற முகம். எனவே சகலருக்கு ஆணவம் அதிகம், அவங்களுக்கு தான். பிரளயாகலருக்கு கொஞ்சம் தேஞ்சிருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆணவ மலங்கிறது சகலருக்கும் இருக்குது, பிரளயாகலருக்கும் இருக்குது, விஞ்ஞானகலருக்கு இருக்குது, 3 பேருக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரே தன்மையில் இல்லை. இப்போ விஞ்ஞானகலருக்கு ஆணவம் எப்படி இருக்குன்னா மெல்லிய திரை போல் இருக்குது, வாசனாமலமாக தான் இருக்கும். பிரயாகலருக்கு எப்படி இருக்குன்னா ஒத்தகல் சுவர் மாதிரி இருக்கும். சகலருக்கு எப்படி இருக்கும்னா 10 அடி இரும்பு கன சுவர் மாதிரி இருக்கும். நமக்கு ரொம்ப அவ்வளோ திக்காக இருக்கும். அதை போக்குவதற்காக அவர் கீழ்நோக்கிய முகம் சகலருக்காக, அதனால் கண்டம் கருப்பாக இருக்கிறது. ஆணவ மலத்தை நீக்குவதற்காக பெருமான் இருந்து அந்த நஞ்சு உண்டார் என்று சொல்லுவதை கூட அமரர்கள், அப்படி தேவர்கள், அதே மாதிரி அசுரர்கள் பார்க்கடலை கடைந்தார்கள், நஞ்சு வந்தது, அதனை உண்டார் பெருமான் என்கிற அந்த பொருளை சொல்லுவதற்கு காரணம் அசுரர்கள், தேவர்கள் எல்லோருமே சகலர். இன்னும் சொல்லப்போனால் திருமால் சகலர், பிரம்மன் சகலர், 3 மலமும் இருக்கிறவர்கள். எனவே அவர்களுடைய ஆணவ மலத்தை போக்குவதும் சிவபெருமான் தான் என்று காட்டுவதற்காக அந்த திருமாலையும் பிரமனையும் சேர்த்து பார்க்கடல் கடைந்தார்கள், நஞ்சு வந்தது என்கிற அந்த செயலை சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே நம்முடைய ஞானசம்பந்தர் சொல்லுகிற கருத்தும் அதுதான். சகலருடைய ஆணவ மலத்தை போக்குவது சிவபெருமான். அப்படி சகலராக இருக்கிறவர்கள் திருமாலும் பிரமனும் சகலர்தான் என்று சொல்லுகிறார்.
நன்றி ஐயா. அடுத்த கேள்வி சத்சங்க அன்பர். பெரிய புராணம் என்பது ஒரு அரிய வரலாற்று நூல். 63 நமக்காக வாழ்ந்து காட்டியதை சொன்ன நூல். இதில் வரும் அற்புத செயல்களை தத்துவ நோக்கில் காணலாமா? அப்படி காணும்போது அந்த வரலாற்று உண்மைகள் கேள்விக்குறியாகிறதே ஐயா. இல்லை, அதாவது அருளாளர்கள்னு அவர்களை சொல்லுவதை காட்டிலும் சீவன் முத்தர்கள் அவர்கள் இந்த செயல்களை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நாம் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் செய்யலை. எந்த ஆன்மாவும் எந்த அற்புத செயலும் செய்வதற்கு முடியாது. சிவன் தான் செய்ய முடியும். ஆற்றல் இருக்கிறது சிவன் ஒன்றுக்குத்தான். அவரை இடமாக கொண்டு சிவன் செஞ்சுருக்கோம். இப்போ முதல வாயிலிருந்து பையனை வரவழைக்கணும். இவர் என்ன சொல்லுகிறார்? உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடரவா ஆதியமந்தமும் ஆகினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு சொல்கிறார்ல. இப்போ இவரே கொடுக்குறாருந்தா இவரே செஞ்சிருவார். பிள்ளையை தரச் சொல்லு, முதலைய உடம்பை தரச் சொல்லு, யமனை உயிரை தரச் சொல்லு, ரெண்டையும் சேர்த்து வையி நீ. ஏன்னா உயிர் தனியாக வந்துடும், உடம்பு தனியாக வந்துடும். சேர்க்கறது யார்? சிவபெருமான் தான் சேர்ப்பார். அதனால் சேர்க்கறதுக்கு நீயே வந்துரு என்று சொல்லுகிறார். எனவே ஒரு அற்புத செயல் நிகழ்ந்தது என்று சொன்னால் அதை இந்த சீவன் முத்தர்கள் செய்யவில்லை. சீவன் முத்தர்களுடைய இடமாக இருந்து சிவன் தான் செய்யும். சிவனுக்குத்தான் செய்ய முடியும். சிவனுக்கு ஒருவனுக்குத்தான் ஆற்றல் இருக்குது. அது என் மூலமாக செய்வார், இன்னொருத்தர் மூலமாக செய்வார். நான் அதை கிளைம் பண்ண முடியாது. அதனால தான் அப்பர் சுவாமி சொன்னார், அதை சொல்லுகிற பொழுது யாதே செய்யினும் யாமலோ நீ, அப்படி தான் சொல்லுவாங்களாம் சிவன்முத்தர்கள். யாதே செய்யினும் யாமலோ நீ அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்லுவாங்களாம். நாங்களா செஞ்சோம், நீ என்னில் ஆதே ஏயும் அளவில் வெறுமையான் அப்படின்னு சொல்லுகிறார். நன்றி ஐயா. ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி. கடைசி கேள்வியா? இன்னும் 2 கேள்வி இருக்கு. இன்னும் 2 இருக்கு. 20வது கேள்வி. 20வது கேள்வி. சரி, 20வது கேள்வி. ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி. உடம்பு ஒரு கோயில் என்றால் இதயத்தானம் சிதம்பரம், சிரசு உச்சியில் ஆலவாய் என்றும் கூறப்படுகிறது. உடம்பின் மற்ற பகுதிகளில் எந்தெந்த தலங்கள் உள்ளன, அவற்றின் தத்துவம் என்ன என்று விளக்கவும் ஐயா. இதுதான் கீழே திருவாரூர், மேலே திருவண்ணாமலை, இது சிதம்பரம், இது காலத்தி, இது காசி, இது ஆலவாயி. அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சது. அழகப்பன் அம்பத்தூர். ஐயா, சைவருக்கும் மற்ற அடியாருக்கான நெறிமுறைகளை எளிய முறையில் விளக்கம் தருமாறு மிகவும் பணிவுடன் விண்ணப்பிக்கிறேன் ஐயா. என்னமா கேட்குறது? சைவருக்கும் மற்றும் அடியாருக்கான நெறிமுறைகளை எத்திக்ஸ் எளிய முறையில் விளக்கம் தருமாறு மிகவும் பணிவுடன் விண்ணப்பிக்கிறேன் ஐயா. அதாவது சைவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும், அடியார்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும், எத்திக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்குறேன். இப்போது திருநீர் அணிந்திருக்கிறார், இன்னொரு திருநீர் அணிந்து பார்த்தா என்ன செய்யணும்? ஐயா நமச்சிவாயம் வணக்கம் அப்படி என்ன வருதா? சரி இல்லையா? ஒரு அடியார் இன்னொரு அடியாரை பார்த்தா வணங்கணும். ஒரு அடியார் இன்னொரு அடியாருடைய நலம் விசாரிக்கணும். இதெல்லாம் எத்திக்ஸுங்கிறது. ஒவ்வொரு இந்த சைவர்கள் அவங்களுக்கு என்ன எத்திக்ஸு? திருநீர் அணியணும், அஞ்செடுத்து சொல்லணும், சிவநாமத்தை சொல்லணும், சிவன் திருக்கோயில் போகணும், சிவபூஜை பண்ணணும். இதெல்லாம் தான் அடையாளங்கள். அடியாருக்கு என்ன அடையாளங்கள்? அடியார் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டால் அந்த அடியாரை வணங்கணும். அவர் வணங்கட்டும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவர் வணங்கிறதுக்கு முன்பாகவே நாம் வணங்கணும். வணங்குறாரா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. அவரை பார்த்தோன்னே வணங்கிடணும். அது பல்லக்கை விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடியே ஞானசம்பந்தர் வரவேற்க வந்தவங்களெல்லாம் தொழுவாராம் அவர். அது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அப்படித்தான்.
அடியார்களை எல்லாம் தொழுவார். அப்படி தொழுவ வேண்டும், அதுதான் எத்திக்ஸு. நன்றி ஐயா. லட்சுமி காந்தாமணி ஐசிஎஃப் நமச்சிவாயம் ஐயா, தங்கள் திருவடி பணிந்து வணங்குகிறேன். தாங்கள் அருளிய அருமுக சிவன் நூலில் வரும் நீராடி என்றால் என்ன ஐயா? ஓ, நீராடின்னு இடையினர் ராணா போட்டால் குளிக்கிறதுன்னு அர்த்தம். வல்லினர் ராணா போட்டால் நீர் பூசுறதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஆடுதல் என்று சொன்னால் நீராடுகிற பொழுது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. குளிக்கும்போது எப்படிமா இருக்கும்? கொஞ்சம் சந்தோஷம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். இந்த ஆற்றுல இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, காவிரி ஆற்றுல இருக்கிறவங்களாம் அப்படி ஆனந்தமாக குளிப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்துருக்கேன். இப்போ கூட தண்ணி குறைஞ்சி போச்சு. எங்கள் ஐயா கூட வந்து இருக்கார், திரு ஆனைக்கா ஐயா இருக்கிறாங்க, தங்கவேல் ஐயா இருக்கிறாங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நீரில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமயமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சில பேர் இப்போ கூட என்ன பண்ணுறாங்க, இந்த சிந்தாமணியை ஒட்டி வருகிற பகுதிகளெலாம் நீர் இப்போ சுத்தமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கடந்து போய் நடுவில் போயிடுவாங்க. நடுவில் போய் அந்த இடத்துல திட்டு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஆடுவார்கள். அது நீராடுதல் என்பது ஒரு உடம்பை குளிர்ச்சிப்படுத்துறது, ஒரு ஆனந்தப்படும். இந்த நீராடுங்கிறது ஆன்மாவை குளிர்ச்சிப்படுத்தும், ஆன்மா மகிழும். ஸோ அதனால் அந்த ஆடின்னு போட்டாங்க. உடம்பை குளிர்ச்சிப்படுத்துவது போல் ஆன்மாவை அந்த நீர் இடுகிற பொழுது சிவாய நம என்று நீரணிந்தேன் அப்படிங்கிறார் இல்லையா? அது மாதிரி திருவாய்ப்பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் அப்படின்னு சொல்லுகிறது. நீர் அணிகிற பொழுது ஆன்ம சுகம். நன்றி ஐயா. அன்பழகன் அயனாவரம் தகராலய ரகசிய பற்றி கேள்வி. அன்பிற் சிறந்த ஐயா, ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் இதய தாமரை தகராலயத்தில் மனதை நிலைநிறுத்தி தியானித்து சிவனை அல்லது குகேசனை தரிசிக்க சொல்கிறார். ரமண மகரிஷி அவர்களும் வலப்புற இதய மத்தியில் நான் யார் விசாரணையில் ஆழ்ந்து ஆழ்ந்து தியானித்து தரிசிக்க சொல்கிறார். பாம்பன் சுவாமிகள் ரமண மகரிஷி இருவரும் உபதேசமும் ஒன்றாகவே உள்ளன. ஆனால் வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் புருவமத்தி தியானமும் தியானமும் உபதேசிக்கிறார். புருவமத்தியில் உள்ளே சிற்சபையும், புருவமத்திக்கு நேராக அண்ணாக்கு மேலே சிரசின் உச்சியின் கீழே கூடுமிடத்தில் பொன்னம்பலத்தையும் தரிசிக்க சொல்கிறார். இந்த பொன்னம்பலத்தானமே உயிர் இருக்கும் இடமாகவும் அருளுகிறார். இறைவன் ஒவ்வொரு ஞானிக்கும் அவரவருக்கு உகந்தவாறு அருள் செய்கிறாரா? தெளிவு வேண்டுகிறேன் ஐயா. வணக்கம், நன்றி. இப்போ இதில் ஒரு சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால், சைவ சித்தாந்தி சிவனை வழிபடுகிறவர்கள் சிவநெறியினுடைய கொள்கைகளை அடிப்படையாக தெரிந்து கொண்டு அது செய்யணும். இப்போ வந்து ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒன்று இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? பதி பசு பாசம் என்பதில் பதியை போல பசுவும் அனாதி என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி கொள்கை இல்லாதவர்கள்ட்ட நாம் போய் அப்படி பேச முடியாது. இப்போ நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய பாஸ்ட்லேட்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கணும். முப்பொருள் உண்மையை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள்ட்ட தான் நம்ம பேச முடியும். ஒரு பொருள் தான் இருக்குது, ரெண்டு பொருள் தான் இருக்குது, உயிர்னு ஒரு பொருள் கிடையாது, பிரம்மம் தான் இருக்குது, உயிர்னு கிடையாது, பிரம்மம் தான் உயிராக இருக்குது அப்படிலாம் சொல்லுகிறவர்கள் உண்டு. ஏக்கம் பிரம்மம்னு சொல்லுகிறவர்கள் அப்படிலாம் இருக்குது. ஆனால் சைவ சித்தாந்தம் உயிர்னு ஒரு பொருள் தனியாக இருக்குது, சிவம்னு ஒரு பொருள் தனியாக இருக்குன்னு சொல்லுகிறாரு. இப்போ நாம் பார்த்தோம், இதில் இங்கே இன்னைக்கு காலையில் பார்த்தோம், புருவமத்தி என்றும் மூக்கின் நுனி என்றும் சிரசினுடைய உச்சி என்றும் பல இடங்களில் இந்த நடனத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் கூட தகராலயம்தான் சிவ ஆகமங்களிலும் வேதங்களிலும் பெருமான் இருக்கக்கூடிய இடமாக குறிப்பிடுகின்றார்கள். இதயம் என்று சொல்லுவது அதுதான் சென்டர் பிளேஸு. இதயாம்பரம் இதயத்தில் இருக்கிறாருங்கிறது, இதயங்கிறது நடு என்ற பொருள், அது அங்கே தான் இருக்குது. நடுங்கிறது அந்த இடம் தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். நான் காட்டும்போது ஒரு ஆன்மா எதை காட்டுகிறது? இங்கே காட்டுதா, இங்கே காட்டுதா? இங்கே தானே காட்டுது, நான் காட்டுகிறது. அதனால் இந்த இடத்துல தான் இருக்குது என்று பாம்பன் சாமி வலியுறுத்துகிறார். எனவே பாம்பன் சாமி சைவ சித்தாந்தி, சைவ சித்தாந்தத்தை போற்றுகிறவர்,
நாம் சைவ சித்தாந்தத்தில் நிற்கிறோம், சைவ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுகிறோம் என்று சொன்னால் நமக்கு சைவ சித்தாந்த அத்தாரிட்டி ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தான். நன்றி ஐயா. நிறைவு கேள்வி எஸ் ராஜேஸ்வரி அயனாவரம். திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. வணக்கம் ஐயா. கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளி அருவாய் மறைபயில் அந்தனாய் ஆண்டு கொண்ட திருவானதேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. இந்த திருவாசக பாடலில் தகராலயம் பற்றி மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னீர்கள் ஐயா, தெளிவுபடுத்துங்கள் ஐயா. அதாவது இந்த பாடலில் அவர் கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளி, நான் அவர் வழிபடுகிற பொழுது மறைவையில் அந்தரனாக வந்தார், அவரை வழிபட்டு பார்க்கிற பொழுது அம்மையப்பராக தோன்றினார், அதனால் வந்தது சிவம் என்று தெரிந்து கொண்டார். சிவன்தான் வந்திருக்குங்கிறது அந்த அம்மையப்பர் தோற்றத்தை சொன்னார். பிறகு அந்த அம்மையப்பர் தோற்றம் மறைந்து இந்த உலகம் முழுவதும் தெரிந்தது. பிறகு உலகம் முழுவதும் மறைந்து பரவெளியாய் தெரிந்தது. அருவாய் கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் குழல் மாதினோடும் வந்தருளி அருவாய் என்று குறிப்பிடுகின்றார். அந்த அரு என்று சொல்லுவதை எதை குறிப்பிடுகின்றார்? அருவாய் என்று சொல்லுவதை. அதுதான் அந்த இடத்துல மாணிக்க வாசகர் குறிப்பிடுகின்ற எல்லாம் கடந்த பரவெளியையும் குறிப்பிட்டார். அதுதான் அவருடைய ஒரிஜினல் இடம், ஸ்வரூபம். எனவே அதைத்தான் சொன்னார் என்று சொன்னோம், அருவாய் என்று சொன்ன இடம். மகிழ்ச்சி. 24 வேறு இப்போ கொடுத்துடலாமா? கொடுத்துட கூடாது. ஆமாம் சொன்னீங்கல்ல நீங்கள் கரெக்டாக. அது பரி சொல்லிட்டு வா, சஸ்பென்ஸில் வைக்கலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல. இந்த கமலவிட சத்சங்கம் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தது. அதாவது தகராலய ரகசியம் முழுக்க பிரித்து எழுதி கொண்டு வருகிறவர்களுக்கு, முழுமையாக 117 பாடல்களையும் எழுதி கொண்டு வருகிறவர்களுக்கு தக்க பரிசு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டு 22 பேர் எழுதி கொண்டு கொடுத்துருக்காங்க. சில பேர்லாம் பைண்டு, சில பேர் கலர் படம், சில பேர் அழகழகாக பூவு. அடே அப்பா, பாம்பன் சுவாமி மட்டும் இருந்தார்னா அந்த காப்பியை என்கிட்ட கொடுத்துருக்கம்மான்னு வாங்கிட்டு போயிடுவார். ஒரே குடும்பத்திலேயே 3 பேர். ஆமாம், தான் ஒருத்தர் எழுதுகிறாங்களே அப்படின்னு இல்லை, 3 பேரும் 2 பேர் எழுதியிருக்காங்க. அது குடும்பம் முழுக்க எழுதுனது 2 குடும்பமா? பல்கலைக்கழகம். நம்ம செந்தில் அவங்க குடும்பத்தோடு எழுதியிருக்கார். செந்தில் எனக்கு ரொம்ப அணுக்க தொண்டு செய்கிறவர். எனக்கு அவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்காக தொண்டு செய்வார் செந்தில். அவர் அவங்க வீட்டு அம்மா கலை எழுதியிருக்காங்க, அவங்க பொண்ணு எழுதியிருக்கு, அவங்க பையன் எழுதியிருக்கார், 3 பேரும் எழுதியிருக்காங்க. அது அவர் எழுதலையான்னு கேட்கல, இவங்க எழுதுறதுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தார். அதனால் அந்த 3 அவருக்கு 1000 வேலை, 3 பேர் எழுதி கொண்டு வந்துருக்குறாங்க பாருங்கள். அதுதான் பெரிய சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அப்புறம் இதில் எழுதியிருக்காங்க, அத்தனை பேரையும் படிச்சுட்டு இருப்பாங்க. படித்தேன். இரா சாரங்கபாணி அரக்கோணம், ஆர் கலைச்செல்வி, கே எஸ் சாயிஸ்ரீ, கே எஸ் சாயித்தீப்பு, சியாமலா பன்னீர்செல்வன், கே பராசக்தி, செல்வலக்ஷ்மி, இரா பவானி, சே ஆர்த்தி, பி லக்ஷ்மி, சு ஜெயஸ்ரீ. நம்ம ஜெயஸ்ரீயா? நீங்கள் தான் எழுதியிருக்கீங்களா? சரி. எஸ் ராஜலக்ஷ்மி, எஸ் லயா சைந்தவி. நம்ம லயாவா? சரி. காவியா ஸ்ரீ, அவங்க 2 பேரும் எழுதியிருக்காங்க. எஸ் லக்ஷ்மி சுப்பிரமணியம், அது யாருமா? வந்துருக்க நீங்களா? சரி. அம்மா. அடுத்தது அம்மா பாருங்கள், முக்கியமான ஆள் இப்போ தான் சொல்ல போகிறேன். துளசி மாணிக்க வாசகம்.
அவங்க எழுதியிருக்காங்க பாருங்களேன், உட்கார்ந்து எதுவும் எழுதியிருக்காங்க. ஜே ராஜசேகர், வை சாந்தி வைத்திலிங்கம், சாந்தியம்மா எழுதியிருக்காங்க. எஸ் லட்சுமி காந்தாமணி, சு மங்கையர்கரசி, எங்கே அவங்க அங்கே பிஸியாக அங்கே இருக்காங்களா? பா கவிதா குளத்தூர், சசிகலா முரளி பொம்மல். எல்லாருக்கும் சிறப்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பரிசு. ஒரே குடும்பத்தில் 3 பேர் எழுதினாலும் தனித்தனியாக 3 பரிசு உண்டு. அதனால் ஃபேமிலிக்கு ஒரு பரிசுன்னு கிடையாது. ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்குது அத்தனை பேர் எழுதுனாங்களோ அத்தனை பேருக்கு ஆளுக்கு ஒரு பரிசு, அருமையான பரிசு காத்திருக்குது. அவங்க 6:30 மணிக்கு இப்போ பிரதோஷம், 4:30 மணிக்கு டீ சாப்பிட்டு கொஞ்சம் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டோம்னா 6-6:15 விழா தொடங்கும். அந்த விழாவில் நம்ம மகாதேஜ மண்டல சபை ஸ்ரீமத் பாம்பன் சுவாமியுடைய மகாதேஜ மண்டல சபையினுடைய தலைவர் வராங்க. நம்ம காலையில் மருத்துவர் ஐயா வராங்க. அவங்க வெளியிடுறாங்க, அவங்க பெறுகின்றார்கள். அந்த விழா இருக்குது. அந்த விழாவில் கையாற்ற எழுதின இத்தனை பேரையும் கௌரவிக்க இருக்கிறோம். அது பெரிய சிறப்பு என்று சொல்லி இப்போதைக்கு இந்த பிற்பகல் அமர்வை நாம் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.